கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் கற்றுக்கான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக்கிறேன். ஓகே, இப்போ அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரருக்கு வேண்டுமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு வழியிலே ஒரு சிறிய பேச்சு அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. இந்த ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய மூத்த சகோதரர் அவங்க எழுதின ஒரு பாடம் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துக்கு உண்டான தலைப்பு ஏன் வழியிலே ஒரு சிறிய பேச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆதார வசனம் படிக்க கேட்டோம். அது எங்கிருந்து நம்ம எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிலிப்பியர் நிருபத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க ஆரம்ப கட்டத்தில் சபைகளை ஸ்தாபிக்கும்போது இந்த ஒரு பிலிப்பிய சபை உருவாகணுங்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய வழித்தடங்களில் ஏற்பட்ட ஒரு உரையாடல் தான். எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே யாராவது தேவ பக்தி உள்ள மனிதர்களை பார்த்து இந்த விஷயத்தை தேவனுடைய காரியங்களை அவங்களுக்கு எடுத்து உரைக்கலாம்ங்கிற போது எங்கே தென்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஜெபத்துக்காக ஒரு இடம் தேடும்போது ஆற்றங்கரையில் சில பெண்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் லீதியாள் அப்படிங்கிற ஸ்திரீ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க மூலமாக உருவான ஒரு பெரிய சபை தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த பிலிப்பியர் சபை. ஸோ இந்த ஒரு பிலிப்பியர் சபையில் பார்க்கும்போது நிறைய கருத்துக்களை சபைக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். நிறைய கருத்துக்கள் இல்லை, நிருபம் முழுமையாக அதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சபையானது எப்படி சந்தோஷமாக போக முடியும் அப்படிங்கிறதான முக்கியமான விஷயங்களை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்கே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்ப்போம். சரி, அது எப்படி அப்படிங்கிறத பாடத்தினுடைய பின்னணியில் நம்ம பார்ப்போம். மீண்டும் அந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். படிச்சிடலாம் சிஸ்டர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 - 5 வரைக்கும். 5ஆம் வசனம் இதில் வராது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நம்ம படிச்சுக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான கஷ்டமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையும் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இதுக்கு கீழே வரக்கூடிய வசனம் நமக்கு தெரிந்த வசனம், மனப்பாடமா எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்கக்கூடாது. சரி, இந்த 5 வசனங்களை மையமா வச்சா நம்ம இந்த நாளில் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம போக போறோம். அன்பு சகோதர சகோதரி, அப்போ நமக்கு தெரியும் இந்த ஒரு பிலிப்பியர் சபை ஒரு எப்படிப்பட்ட ஒரு சபைன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க இந்த நிருபத்தை எழுதும்போது சிறையில் இருந்தாங்க. சபையை ஏற்கனவே ஸ்தாபிச்சிட்டாங்க. சபைக்கான ஒரு நிருபத்தை எழுதும்போது இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சிறையறையில் இருக்காங்க. சரி, சிறையறையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை பற்றி எழுதும்போது இப்போ வயது ரொம்ப முதிர்ந்தாச்சு. இவருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வெடித்த மாதுளம்பழம் இருக்கும் இல்லையா, வெடித்த மாதுளம்பழம் அதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ள கடந்து போய் எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த 5 வசனத்தை நம்ம படிச்சுட்டு அது அந்த 5 வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டோம்னா அவர் ஒரு கிறிஸ்துவினுடைய என்னவா இருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவாகவே அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே அந்த விஷயத்தை அந்த 5 வசனத்துக்கு உண்டான காரியங்கள். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பாடத்திலிருந்து ஒரு கருத்து வருதுன்னா நாம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனிப்பட்ட ஒரு சகோதரனா சகோதரியா அது எனக்கானது இல்லைங்களா. பொதுவாக சபையானது எல்லாரும் கூடி சேரும்போது அந்த சபையானது எப்படி எடுத்துக்கணும்னா இது நம்மளுடைய சபைக்கு ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும். என்றைக்கும் பாடம் எடுக்கும்போது ஒரு கருத்து வரும்போது மற்ற சகோதரனையோ அல்லது மற்ற சகோதரியோ நோக்கி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல நம்ம மனதில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா
இப்போ ஒவ்வொரு வசனமாக நம்ம கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பும்போது, இப்போ நம்ம இந்த பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 1 வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள்ளாக யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் அப்படின்னு நம்மளுடைய ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில் இருக்கு. ஆனால் இது 2 வசனங்களை சேர்ந்து அடக்கியதை, அதாவது ஒரு வசனத்தை சேர்ந்து அடக்கியதை இங்கே நம்ம பார்க்கும்போது தனித்தனி வசனங்களாக இருக்கு. இந்த வசனத்தை படிக்கும்போது இதில் ஏதாவது உங்களுக்கு தென்படுதா? இன்னைக்கு இது ஒரு உரையாடல் போல தான் நம்மளுடைய பாடம் இருக்கும். ஏதாவது தென்படுதா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருவிவிலியம் பைபிள் அல்லது ERV மொழிபெயர்ப்பில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்குது. நான் சந்தோஷம் அடையணும், நான் உங்களால் நான் என்ன பண்ணணும்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. செய்யறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். அதான் அந்த முதல் வசனத்தில் அவர் நம்ம ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில் படிக்கும்போது கேள்வியாக இருக்காது. மற்ற மொழிபெயர்ப்புகளை படிச்சிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் ஃபார்மில் தான் இருக்கும். அதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். படிங்க சிஸ்டர். செய்ய சொல்ல கிறிஸ்துவுக்குள் வேறு செயல்கள் உள்ளனவா? அதாவது என்ன சொல்றாருன்னா, இதை மட்டும் எனக்கு செய்யுங்க கிறிஸ்துவுக்குள்ள, வேற எதுவுமே எனக்கு என்ன பண்ணிடாதீங்க. அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த ஒரு விஷயத்த, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் செய்ய சொல்ல வேண்டிய வேற ஏதாவது செயல் இருக்குமானா இல்லை அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதை தேவன் நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா, இதை மட்டும்தான் என்ன பண்ண சொல்றாருங்க, செய்ய சொல்றாரு. இது இல்லாம வேற எதுவுமே நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்ப படிங்க. நான் உங்களை செய்ய சொல்ல கிறிஸ்துவுக்குள் வேற ஏதாவது செயல்கள் உள்ளனவா அப்படின்னா இல்ல. ஆனா எது மட்டும் தானா, இனி வரக்கூடியது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றார். படிங்க. அன்பினாலே யாதொரு தேர்தலும் உண்டாகுமா? அப்படின்னா முதல் கேள்வி என்ன? அன்பினாலே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாடத்தை பேசியே கொண்டு போறோம் இல்லைங்களா? யாதொரு ஆறுதல் அல்லது தேர்தல்னு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள யாதொரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகுமா அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன சொல்லிடலாம், நிச்சயமா உண்டாகும் இல்லைங்களா? அடுத்து ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும் உண்டாகுமா? ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும் உண்டாகுமா அப்படின்னா இங்க பேசப்படக்கூடிய ஆவிங்கிறது தேவன் நமக்கு தந்த ஆவி. இந்த ஆவியினால ஒரு ஐக்கியம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்லுவோம்? உண்டாகும் இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு இரக்கமும் கருணையும் உள்ளனவா? உங்களிடம் இவை இருந்தால் உங்களுக்கு இரக்கமும் கருணையும் இதுக்கு நம்ம என்னதான் சொல்ல போறோம்? இருக்கு இல்லைங்களா? இரக்கமும் இருக்கு, கருணையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இது இருந்தா, இந்த 3 இருந்தா இப்பதான் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்த விஷயங்களை என்ன பண்றாருங்க செய்ய சொல்றாரு. அப்ப நம்ம முதல்ல இதை வந்து எப்படி என்ன ஒரு ஃபார்முலா கேட்கிறாருன்னா, இது இருக்கா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாரு? இந்த நிருபத்தை எழுதக்கூடிய பிலிப்பு சபையாரை பார்த்து கேட்கிறாரு. நீங்க சொல்லுங்க, பிலிப்பு சபையாருக்கு இது இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அப்புறம் ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார்? நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. பேசக்கூடாது ஏதாவது இருக்கா? நீங்க நன்றாக பேசினவர்கள் தானே, ஏன் அமைதி ஆயிட்டீங்க? என் கூட நீங்க பேசுங்க இல்லைங்களா? அப்படின்னா இந்த 3 பிலிப்பியர் சபைக்கு இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. நம்முடைய மூத்த சகோதரர் அவங்க எழுதும்போது பிலிப்பு சபை ஒரு கண்டனத்துக்குரிய சபை அல்ல. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஏன் கேட்கிறாருன்னா, இன்னும் அவங்க என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஆவியில வளரணுங்கிறதுக்காகத்தான் இதை கேட்கிறாரு. இதை நீங்க சோதிச்சு பாருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயத்த இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 விஷயமும் நமக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு இருக்காங்கிறத முதல்ல என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். சபையா கூடி வரும்போது நமக்கு இது இருக்காங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். செக் பண்ணிடலாமா? சரி, முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய நான் உங்கள்கிட்ட வேற ஏதாவது நான் கேட்கிறேனா அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, தேவன் நம்மகிட்ட வேற ஏதாவது கேட்க போறாரானா இந்த 3 தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாரு. நம்ம இந்த 3ஐயும் ஒரு முடிவுக்கு வரும்போது கண்டுபிடிச்சலாம். ஆமா, தேவன் இதை தவிர வேற நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம். அதுதான் எழுந்திட்டு பார்த்தோம்னா, அன்பினாலே யாதொரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகுமா? ஆவியினாலே யாதொரு ஐக்கியம் உண்டாகுமா? உங்களுக்கு இரக்கமும் கருணையும் உள்ளனவா? இதுல முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அன்பினாலே யாதொரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகுமா? சரி, இப்ப அன்பினால உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் அந்த மாதிரி ஏதாவது உண்டாயிருக்கா?
உண்டாயிருக்கா? இப்போதான் நான் சொன்னேன், என் கூட நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சாலும் சரி தெரியலாம் சரி, நீங்கள் என் கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க, மனம் விட்டு என்ன பண்ணுங்க, பேசு. ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே ஆறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு கிரேக்க பதத்தில் கொடுக்கக்கூடிய வார்த்தையும் போட்டு இதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா துணை நிற்பவர். அப்படின்னா இந்த துணை நிற்கிறவங்க எப்போ தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு துணை நிற்கிறவங்க எப்போ தேவைப்படும். இந்த பாடம் முழுவதுமே நம்ம பேசிக்கிட்டே போனாதான் இந்த பாடம் ஈஸியாக முடியும், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் இல்லைங்களா. துணை நிற்கக்கூடிய உங்களுக்கு ஒருத்தர் துணையாக வேணும் எப்போ, முடியாம இருக்கும்போது. கரெக்டுங்களா, கரெக்டா இல்லைங்களா? இந்த மாதிரி தேவனுடைய திட்டத்துல உங்களுக்கு முடியாத சூழ்நிலை எப்பயாவது வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு. நம் அனைவருக்குமே கைவிடப்பட்ட நிலைமைன்னு ஒன்று இருக்கு, முடியாத நிலைமை. அந்த நிலைமையில மனிதன் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா எதுவுமே பண்ண முடியாது. தேவனா பார்த்து நமக்கு ஒன்று பண்ணணும் இல்லையா, அந்த தேவனா பார்த்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கொடுத்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம ரத்தகர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ தேவன் கொடுத்ததுனால நமக்கு ஆறுதல் இல்ல. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன 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 ஆறுதல், அது நித்திய ஆறுதல். நித்திய ஆறுதலை யார் பெற்றுக்கொள்ளலாம்னா மனிதன் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம பெற்றுக்கொள்வது என்ன சொல்லி பார்த்தோம்னா நித்திய ஆறுதல். நித்திய ஆறுதல்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பிரதர் எழுதுறாங்க, என்ன சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள் ஸ்பெஷல் லவ் யார்கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க. சரி, இவங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைச்சிச்சு, இவங்க எப்படி நித்திய ஆறுதலுக்குள்ள கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு காலத்துல காணி ஆட்சிக்கு புறம்பா என்ன பண்ணியிருந்தோம்னா இருந்தோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை சரி பண்றதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா யாருமே இல்லை. நமக்கு தெரியும், வசனம் படிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, நான் என்ன பண்றேன்னா உங்களுக்காக துணை நிற்கிறேன். கரெக்டுங்களா? இப்ப நம்மளை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு உறுதுணையா இருந்தவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக கொடுத்த ரத்தத்தினால நம்ம தேவன்கிட்ட என்ன பண்றோம்னா இணைகிறோம். கரெக்டுங்களா? இதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா ஐ வில் கிவ் ரெஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்டிபிகேஷன். நம்ம நீதிமான ஆட்கூடி எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க ஒரு ஆறுதல் இல்லைங்களா. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறுதல். அந்த ஆறுதல்னால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை அடைஞ்சிருக்கிறோங்கிற சென்ஸ் வந்து பார்த்தோம்னா தேவன்கிட்ட நம்மளுடைய எல்லா காரியங்களும் சேர்க்கக்கூடிய ஒரு வகையை யார் உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணியிருக்கு, இருக்கா, நடந்திருக்கா அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது சுயபரிசோதனை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இருக்குன்னா ஆமா இருக்கு. இதுல 2 இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வருத்தப்பட்டு பாவத்தில் நிற்கும் போது அதை கொண்டு இயேசு கிறிஸ்து அவங்க நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கிட்டு அவங்க ஒரு இளைப்பாறுதல்களை கொண்டு போறாங்கல்ல இல்லையா. இது ஒண்ணு. இன்னொன்று இருக்கு, வந்ததுக்கு அப்புறமும் அநேக நேரங்கள் நம்ம விழுவோம் இல்லையா, விழுகிறோமா இல்லைங்களா. அப்ப நமக்கு என்ன தோணுது, விழுந்துடும். இப்ப ஞானசாலம்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், தேவனுடைய கிருபையில ஓடும்போது விழுந்துட்டோம். உங்க மனசு என்ன சொல்லுது, பாரம் ஆயிருது இல்லையா, மீண்டும் என்ன ஆயிருது, இப்போ ஒரு துணையாளர் தேடுதா இல்லையா, உங்களுக்கு ஒரு தேற்றக்கூடியவரை வேணுமா இல்லையா. அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணிட முடியாது, நம்மளோட தேவன்கிட்ட போயிட முடியுமானா போக முடியாது. அங்கேயும் யார் தான் தேவைப்படுறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவைப்படுறாரு. எந்த வழியாக தேவைப்படுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இன்னும் தொடர்ச்சியா தேவனிட்ட உங்களுடைய பலிகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த பலிகள்ல நம்ம தவறும் போது மீண்டுமா உங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு அங்க யார் தேவைப்படுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவைப்படுறாரு. அதனாலதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ஃபோர்ட் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர் யார் சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த நிலைமையில அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில இல்லைங்களா. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் தேவ தூதர்களுக்கும் அவர் கை கொடாம யாரு கை கொடுத்திருக்காருங்களா, யார் கை கொடுத்திருக்காருங்க, ஆபிரகாமினுடைய சந்ததி இல்லைங்களா. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்க வரக்கூடிய கட்டிங்ஸ் வந்து 6th வால்யூம்ல இருந்து எடுத்தது.
உன் நோய்கள் எல்லாம் சுகமாக்குவார் அப்படிங்கிற 130வது பக்கம் எனக்கு தெரிஞ்சது. நீங்க அதை வச்சுக்கோங்க, பக்கம் என்ன பின்னாடி தேவைப்பட்ட நான் தரேன் இல்லைங்களா. இதை பண்ணீங்க சிஸ்டர். எப்படி எனில் குமாரனின் புண்ணியத்தினால் கடந்த காலத்து பாவங்களுக்கு மாத்திரமே அன்றி ஆதாமின் பாவத்திற்கும் நாம் முதலாவது பிதாவிடத்திற்கு வரும் வரை உள்ள நமது சொந்த கரைகளுக்கும் கிறிஸ்துவின் பலி போதுமானதாக இருந்தது. அப்படின்னா ஒரு ஆறுதல், போதுமான அளவுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. என்ன அப்படின்னா, என் பாவம் இனிமே பாவமாக என்ன பண்றது இல்லை. ஏன், எனக்காக யார் மரிச்சிருக்கா? கிறிஸ்து மரிச்சிருக்காரு. இப்ப அவரோட ரத்தத்தினால நான் கழுவப்படுறேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல். இதுக்கப்புறம் தொடர்ந்து படிங்க. மாத்திரமல்ல, அவருடைய ஒரே பலியினால் எல்லாருக்குமாக வந்த அவருடைய நீதி மனப்பூர்வமாக விருப்பத்தோடும் செய்யப்படாத மனதுக்குரிய ஒழுக்கத்துக்குரிய சரீர பிரகாரமான நம்முடைய எல்லா கரைகளையும் மூடுகிறது என்ற உணர்வோடு மீட்பரின் நிவாரண கிரியைகளை மறுபடியும் நினைவு கூற வேண்டும். இவ்விதமாக புது சிருஷ்டி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டான் என்று அவன் செல்லும் குறுகலான பாதையில் பயணத்தின் போது தொடர்ந்து ஞாபகப்படுத்தப்படுகிறான். அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஈடுபடிய எப்ப மாத்திரம் நினைவுக்கு வந்துடக்கூடாதுன்னா, நம்மளுடைய ஞானஸ்நான வாழ்க்கையில மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நினைவுக்கு வந்துடக்கூடாது. தொடர்ச்சியா அவர் அந்த குறுகலான பாதைக்கு எதை நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும்னா, தனக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தம், தனக்காக ஜீவனை கொடுத்த இந்த ரத்தத்தை ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு அல்லது யோசிச்சே இருக்காரு, அதன்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட முதல் கேள்விக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஓகே இது நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? நீங்க எல்லாம் இப்ப அமைதி ஆயிட்டீங்க. முன்னையாவது கொஞ்சம் பேசுனீங்க, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கா? நடந்துகிட்டு இருக்குன்னா நாம கிருபை நாசனத்துக்கு போயிட்டு இருக்கோமா? போய்கிட்டே இருந்தோம்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்கும்? நமக்கான ஒரு பரிந்து பேசுதல் என்ன பண்ணிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? நம்ம சில நேரங்கள்ல தவறு நடந்திருக்கும், நாம ஏன் போறோமா? போவோமா? ஏன் போக மாட்டோம் அப்படின்னா, மனிதனுடைய மனநிலைமையே, அதாவது புது சிருஷ்டி அந்த அழைப்புக்குள்ள வந்து இந்த அழைப்புல ஓட்டம் ஓடக்கூடியவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பின்னாடி எல்லாம் இதுல கண்டினியூஸா நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். பாவத்தை சரி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை என்ன பண்ணிருக்குங்க வந்துருச்சுன்னா, இப்ப நாம் அந்த முதல் பாயிண்ட்ல என்ன சொல்லி பார்த்தோம்னா, நாம என்ன சொல்லி பார்க்குறோம், அவுட்டு. ஏன், கிறிஸ்துவினாலே யாதொரு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகுமா அப்படின்னா, என்ன மனக்கவலை வந்தாலும் சரி, என்ன இது வந்தாலும் சரி, நீங்க கிருபாசன தண்டையில நீங்க போயிருந்தீங்கன்னா, நாம போயிருந்தோம்னா, ஒருவேளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இல்லை பிரதர், நான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னா, கண்டிப்பா கிறிஸ்துவுக்குள்ளான யாதொரு ஆறுதலும் தேர்தலும் அவங்களுக்கு என்ன பண்ணும்னா முதல்ல வரும். கரெக்டுங்களா? இது பிலிப்பு சபைக்கு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப பிலிப்பு சபையா இருந்தா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இதை என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா, இது எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை தனிப்பட்ட சகோதரன் இப்ப எனக்கு அது இல்லைன்னா, நான் கண்டிப்பா இதை நான் என்ன பண்ணணும்னா வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் கிறிஸ்தவனுக்கான முதல் அடையாளத்தை நான் என்ன பண்ண முடியும்னா பெரிய முடியும். நான் இங்க பேசுறது கிறிஸ்தவனுக்கான அடையாளம் சொல்றது பெயர் சபைக்கு இல்லை. பெயர் சபை அவங்க கிறிஸ்தவன் அவங்க சொல்றது இல்லை. உண்மை கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவ இந்த நம்ம பார்த்த பிரகாரமாக இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டியது. இது நமக்குள்ள தினமும் நடக்குதா? பரிந்து பேசுதல் நமக்கு நடந்துகிட்டே இருக்கா? கிருபாசன தண்டைக்கு போய் இந்த குறுகலான பாதையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் நான் அங்கிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேனா அப்படிங்கிறத முதல்ல நம்ம வச்சிருக்கோம். ரெண்டாவது, ஆவியினாலே யாதொரு ஐக்கியம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு சகோதரனா ஒரு சகோதரியை தொடர்ந்து அந்த கிருபாசன தண்டைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அங்க என்ன வளரும்? என்ன வளரும்? நீங்க எல்லாம் அப்படியே அமைதியா இருக்க பார்த்தா சீக்கிரம் பாடத்தை நீங்க எப்ப முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க இல்லைங்களா? என்ன வளரும்? ஏதாவது சொல்லுங்க. விசுவாசம் வளரும். சரி, விசுவாசம் இருக்கு. வேற என்ன வளரும்? தேவனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆகும்னா அதிகமாகும். எந்த அடிப்படையினா, இவர் கிருபாசன தண்டைக்கு போகிற வரைக்கும் இவருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நான் பாவம் பண்ணிட்டேன், என் சகோதரனுக்கு விரோதமா பேசிட்டேன், நான் ஏதோ ஒரு விஷயத்துல நான் இந்த மாதிரி தடுமாறிட்டேன் அப்படிங்கிறது இருக்கும். போய் அவங்க கொண்டு வச்சுட்டாருன்னு வைங்களேன், இவருடைய மனசு என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆயிடும்? அநேக இரக்கங்கள் இருக்கு. என் தேவன் தயாளபரராக இருக்கிறார், அவர் எனக்கு மன்னிக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுவாருங்க தருவார், அதை நான் கிறிஸ்து மூலமாக நான் என்ன பண்ணுவேன் பெற்றுக்கொள்வேங்கிற
ஒரு மிகப்பெரிய ஆறுதல் இவரை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் என்ன சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய உறவு மீண்டும் என்ன பண்ணும்னா பலப்படும் இல்லைங்களா. அதான் பார்க்குறோம். ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணுதான், எங்களுடைய ஐக்கியம். படிச்சலாம் 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் யாரோடும் இருக்குங்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குமா. சரி, இந்த ஐக்கியத்தை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ஐக்கியத்துக்கு ஒரு உறவு முறை வச்சா எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ஐக்கியத்துக்கு ஒரு உறவு முறை கொடுக்குறோம்னா எப்படி எடுத்துக்கலாம்? அப்பா மகன் இல்லைங்களா? ஒரு குடும்பத்தில் அப்பா மகன் சகோதரர்கள் கரெக்டா அப்படி எடுத்துக்கலாமானா கண்டிப்பா இது அப்பா மகன் உறவு. ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும் உண்டானால் அப்படின்னா இந்த உறவு இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு இல்லைங்களா. அதனாலதான் நம்ம வசனம் படிக்கிறோம். ரோமர் 8:14 படிச்சிருக்கு. ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவி. இங்க நம்ம கண்டுபிடிக்கணும். நாம எல்லாம் வந்திருக்கோம்னா இல்லைங்களா, நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்? நம்ம எல்லாரும் நம்ம ஊர் எது? ஒன்னா ஐக்கியப்பட்டிருக்கோம் இல்லையா? எந்த ஆவியில் ஐக்கியப்பட்டிருக்கோம்? எந்த ஆவியில? தேவனுடைய, அது தேவனுடைய ஆவியில ஐக்கியப்பட்டிருக்கோங்கிறத பின்னாடி பார்ப்போம். அப்ப நம்ம கவனிச்சு பார்க்கும்போது எவர்கள் தேவனுடைய ஆவியில தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சனா ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தேவனை அப்பா பிதாவைன்னு கூப்பிடுறாங்க இல்லையா. அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவிய தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா தந்திருக்காரு இல்லைங்களா. வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அனுமதத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்றீர்கள். இந்த ஒரு உறவு முறை என்னைக்கு இந்த இளைப்பாறுதலுக்குள்ள முதல் ஸ்டெப்ல வரும்போதே நம்ம இதை என்ன பண்ணிட்டோம்? வாங்கிட்டோம் இல்லைங்களா. தொடர்ச்சியா நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில வளர 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 ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள உறவு என்ன ஆகிட்டே இருக்குன்னா நல்ல பாண்டேஜில் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இங்கே ஆவின்னு போட்டிருக்கு. சில இடங்கள்ல என்ன என்ன நமக்கு தெரியும் இல்லையா, ஆவிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு வரக்கூடிய கிரேக்க பதம் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. நியூமா இல்லைங்களா. நியூமான என்னென்னலாம் சொல்லலாம்? காற்று, மனசும் கூட என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் இல்லைங்களா. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய ஆவிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய மனசு. ஒரு அப்பாவுடைய மனசு ஒரு பையனுக்கு என்ன பண்ணுமா? இருக்குமா? கரெக்டா? ஒரு அப்பாவுடைய மனசு யாருக்கு இருக்குமா? பையனுக்கு இருக்குமா இல்லைங்களா. 6th வால்யூம்ல பக்கம் 476 புது சிருஷ்டியினுடைய பிரமாணத்தில் படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். இந்த புது சிருஷ்டி தேவனுடனும் மற்றும் அவரது பிரமாணங்களுடன் கொண்டுள்ள தொடர்பு மற்றவர்களிடம் இருந்து முற்றிலும் வேறானது, தனிப்பட்டதும் ஆகும். அவர்கள் விசுவாசத்தினால் தேவனோடு ஒரு புதிதானதும் நல்ல நிலையையும் உடையவர்களாக எண்ணப்படுகிறார்கள். அது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி நீதிமானாக்கப்பட்ட நிலை அல்லது அப்படி எண்ணப்பட்ட நிலையாகும். இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலை அவர்களுக்கு கிறிஸ்துவின் பலியினால் உண்டான புண்ணியத்தின் நிமித்தம் கொடுக்கப்பட்டது. அது கடந்த காலத்தின் பரிபூர்ணமற்ற தன்மைகளை மூடுவது மாத்திரமன்றி அவர்களோடு இருந்து ஒரு மூடுகிற நீதிமானாக்குகிற நீதியின் வஸ்திரமாக உள்ளது. அப்போ இங்க பாக்குறோம், நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமைன்னு ஒண்ணு இருக்கு, உயிரூட்டப்பட்ட நீதிமான நிலைமைன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டுங்களா? அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீதிமானாக எண்ணப்படக்கூடிய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ப்பணத்துக்கு அப்புறம் நம்ம பண்ற ஞானஸ்தானம் மூலமா கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினால, கிறிஸ்துவினுடைய புண்ணியம் நம்ம மேல சாட்டப்படுறதுனால, நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுறதுனால தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி தெரிகிறோம்னா நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமை. நம்மளுடைய பலியின் ஜீவியம் இருக்கு இல்லைங்களா, அனுதினமும் கிறிஸ்துவனுடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்திட்டு போறோம் பார்த்தீங்களா. அங்க என்ன நிலைமை நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உயிரூட்டப்பட்ட நிலைமை, நீதிமானாக்கப்படக்கூடிய நிலைமை தொடர்ந்து நடக்குது. அதனால அவர் என்ன பெற்றுக்கொள்வார்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவியினுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்வார். எதுக்குன்னா எல் பிளைன்ல ரட்சகரோடும் மகிமை அடைந்த பரிசுத்தவான்களோடும் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வாங்க. இதுல ரெண்டு நிலைமை இருக்கு. நீதிமானாக எண்ணப்படக்கூடிய நிலைமை, நீதிமானாக உயிரூட்டப்பட்ட நீதிமான் நிலைமை. இதுல எந்த நிலைமையில இருக்குங்கிறது அவங்கவுங்களை பொறுத்து, அது நம்ம விஷயம் இல்லை. ஆனா இங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னைக்கு ஒருவர் நீதிமானாக இல்லைங்களா
நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமைக்கு வராரோ அங்க புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவியை பெற்றதுனால இப்ப அவருடைய மனசு யாருடைய மனசு மாறி ஆயிடுச்சு? யாருடைய மனசு மாறி ஆயிடுச்சு? நம்ம பார்த்தோம், எவர்கள் தேவனுடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவி, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய புத்திரராக இருப்பாங்கன்னா தேவனுடைய மனசு இப்ப யாருக்கு வந்துருச்சான்? தேவனுடைய மனசு யாருக்கு வந்துச்சான்? அப்படின்னா பிலிப்பு சபை என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட், இது எங்களுக்கு இருக்கு, நாங்க யாருன்னா தேவனுடைய, இது நமக்கு அப்படி எடுத்து வரலாம். இப்ப தேவனுடைய மனசு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிரியை எப்படி வெளிப்படும்? எப்படி வெளிப்படும்? என்ன பிரதர்? ஒரே மாதிரி இல்லைங்களா? சரி, நம்ம யோசிக்கலாம். தேவனுடைய மனசு விக்கிரக ஆராதனை பண்ணுமா? பண்ணுமா? பண்ணாது. தேவனுடைய மனசு கோவப்படுமா? தேவனுடைய மனசு பிறர் துச்சமா எண்ணுமா? தேவனுடைய மனசு இப்படி அடக்கிட்டே போகலாம். தேவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பில இனவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைந்ததாக காணப்படும். இல்லைங்களா? இதை படிச்சிருங்க சிஸ்டர். அன்பினாலும் திவ்ய அன்பை உணர்ந்து கொள்வதாலும் தேவனுக்கு நேராக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியாலும் அவருடைய எல்லா விதமான அற்புதமான திட்டங்களோடு ஒத்துப்போவதாலும் வருவதாகும். இப்படியாக அன்பையும் வாஞ்சியையும் வெளிப்படுத்தும் போது அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவருடைய ஆவி கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவபுத்திரர் என்றும் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் என்றும் எண்ணப்படுகிறார்கள். அப்படின்னா நீங்க நம்ம தேவனுடைய வசனத்தினால பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன பார்த்தோம்னா இதுதான். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரியான வாழ்க்கையை இந்த பூமியில அவர் மனசாகவே நம்ம வாழ்றோம். பாத்தீங்களா? இதுதாங்க ரெண்டாவது பாயிண்ட் இல்லைங்களா? யாதொரு ஐக்கியமும், யாதொரு, அதாவது ஆவியினாலே யாதொரு ஐக்கியம் இல்லைங்களா? இது நம்ம கிட்ட இருக்காங்கிறத இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரிசோதிக்கணும். நம்ம கிட்ட இருக்கா? ஏதோ நான் உங்களை கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்க மாதிரி நீங்க நினைக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா சோதிக்கணும். அப்ப அந்த தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது இல்லைங்களா? அந்த விஷயத்தை யாருக்கு கூட கொடுக்கலைங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம ஒரு சாதாரணவங்க, எதுக்குமே தகுதி இல்லாதவங்க. ஆனா நம்மளையும் தேவன் ஒரு தகுதிப்படுத்தி நீனும் என் அப்பா பிதாவை என்று கூப்பிடு. நம்ம அப்பா பிதாவை கூப்பிடும் போது நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? என்ன 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 நோக்கத்துல நம்ம ஜெபிக்கிறோம்? முதல் நோக்கம் நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணப்படும்? கேட்கப்படும். நம்ம ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? அப்பா பிதாவின் கூப்பிடும் போது அப்பா எங்க இருக்காரு? இப்போ பரலோகத்துல. சரி, பரலோகம் எங்க இருக்கு? அப்படி கேட்கலாமா? பரலோகம் எங்க இருக்கு? எங்க? யாருக்கு இது? உங்களுக்கு. அப்படின்னா பரலோகம் எங்க இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இல்லைங்களா? எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறது தெரியாது இல்லைங்களா? மேல போக போக மேலே இருக்காரு, அதுதான் தெரியும் நமக்கு இல்லையா? எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா எவ்வளவு தொலைவில் இருக்காருன்னு தெரியுமானா தெரியாது. ஆனா நீங்க அப்பா பிதாவின் கூப்பிடும் போது உங்களுடைய சிந்தை யாருடைய சிந்தையோடு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தேவனோட சிந்தையோட என்ன ஆயிடுச்சுன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய பாண்டேஜ். உங்களை ஆபீஸ்ல யாராவது திட்டாங்க, மனசு உடஞ்சிருங்க, தப்பு உங்க மேல இல்ல, உடனே நீங்க தனியா ஒரு அறையில போய் தாப்பா போட்டு பேர் சமய மாதிரி ஜெபம்னா கேட்டுருவாரானா இல்ல. மனசுல அப்பா அப்பா நினைச்சிட்டீங்கன்னா உங்க ஜெபம் எங்க போயிடுச்சுன்னா காணப்படாத இடத்துல, மிக தொலைவுல, எண்ண முடியாத இடத்துல இருக்கக்கூடிய அந்த தேவனோட உங்க சிந்தை கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அதுதான் இந்த புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவி. இந்த ஆவி, இந்த மனசு, தேவனுடைய மனசு என்கிட்ட இருந்தா நான் எப்படி நடப்பேனோ அது போல நடந்தாச்சுன்னா இப்ப ரெண்டாவது சுய பரிசோதனை டிக்கு இல்லைங்களா? இப்ப பிலிப்பு சபை என்ன சொல்லியிருப்பாங்க? யார் ஒரு ஆவியினாலே உண்டான ஐக்கியம். ஆமா, எங்கள்கிட்ட இருக்கு. இந்த ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனோடும் இருக்குங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு உண்டான இது சுய பரிசோதனைக்கு உண்டான ரெண்டாவது இல்லைங்களா? அப்போ ஒரு வேளை இருந்துச்சுன்னா தேவனுக்கு நன்றி, தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம்னா இன்னும் நகட்டிட்டு போகலாம். ஒருவேளை இல்லைங்கிற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப நமக்கு காணப்பட வேண்டிய முக்கியமான கிறிஸ்துவ அடையாளங்கள்ல இதுவும் ஒன்று. மூணாவது, உங்களுக்கு இரக்கமும் கருணையும் உள்ளனவா. இது எப்படி வரும் உடனே இல்லைங்களா? ஆனா ஒண்ணு என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தவங்க தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டா நானும் பிதாவும் அவன் இடத்துல என்னவா இருப்போம். வசனம் எப்படி தெரியுங்களா? ஒருவன் என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டா நானும் பிதாவும் அவனுடைய இருதயத்தில் என்னவா இருப்போம், வாசம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
தேவனுடைய பண்பும் குமாரனுடைய பண்பும் யாதொருவர் இந்த ரெண்டு விஷயத்துல கரெக்டா இருந்தாங்கன்னா, ஈடுபடைய நினைவு கூர்ந்து தேவன் ஆக்கப்பட்ட நீதிமான் நன்மையை தொடர்ந்து அந்த உறவை காத்துக்கொண்டாங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய மனசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனசும் யாருக்குள்ள இருக்கும் தெரியுங்களா? யாருக்குள்ள இருக்கும்? அதை ருசித்து அனுபவிக்கிறார் இல்லையா, அந்த சகோதரனுடைய இருதயத்தில் அது இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வரக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தைக்கு இல்லைங்களா என்னன்னா, உள்ளான ஆழத்தின் மென்மையான உணர்ச்சிகள். எப்படிங்க? உள்ளான ஆழத்தில் இருக்கக்கூடிய மென்மையான உணர்ச்சி, அதுதான் பார்க்குறோம். அந்த ஒருத்தட்டிருந்து வெளிப்படுமா, இரக்கமாகட்டும் கருணையாகட்டும், இது எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட ஒரு பெரிய வடிவத்தில் செயல்படும். ஏன் அப்படின்னா, இது அவங்க உலகத்துல வாங்கல, எங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறோம்னா தேவன் இடத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. வசனம் படிச்சலாம் பாருங்க. யாக்கோபு 3 அதிகாரம் 17 வசனம். யாக்கோபு 3 அதிகாரம் 17 வசனம். வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் தேவன் முதல்ல இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில ரெண்டு நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கொடுக்கக்கூடிய எல்லாமே பரத்துல இருந்தா வரும் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவங்க ஞானசானம் எடுத்தாங்க. ஞானசானம் எடுத்த உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். வானத்திலிருந்து சத்தம் வந்தது. எப்படி வந்துச்சு? ஒரு புறாவை போல இல்லைங்களா? வானம் திறக்கப்பட்டது. அப்படின்னா லிட்டரலா வானம் திறக்கப்பட்டதானா? இல்ல. அவர் ஞானஸ்தானத்துக்கு பின்பாக தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு தேவையான அறிவு வானம் திறந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது போல, யார் ஒருவர் இந்த ரெண்டு நிலைமையில நிலைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, ஞானம் தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து வரும். ஒருவேளை அந்த ஞானம் தொடர்ந்து வரணும்னா இந்த ரெண்டு விஷயத்துல அவங்க நிலைத்திருக்கணும். இல்லாத பட்சத்துல நமக்கு தெரியும் அவங்க பெற்றுக்கொள்றது எந்த ஞானமா இருக்கும்னா உலக ஞானமா இருக்கும். அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம், அதுல எந்த கலப்படமும் என்ன பண்ணாதுங்க, இருக்காது. பின்பு என்ன இருக்கும்னா சமாதானம், சாந்தம், அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும்னா இணக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இரக்கத்தாலும் நற்கனிகள்ல அது என்னவா இருக்கும்னா நிறைந்ததாகும். அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த சகோதரனுடைய வாழ்க்கை? நீங்க ஒரு சும்மா சொல்லுங்க. இப்ப பார்த்துட்டோம் இல்லையா? இந்த ரெண்டும் இருக்கும்போது அவருக்கு தேவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா நற்கனிகளை அவருடைய உள்ளத்துல வர்றதுக்கு என்ன பண்றாருன்னா எப்படி இருப்பாரு சகோதரன்? உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று சொல்றீங்க, ஆனா எனக்கு கேட்க மாட்டேங்குது. எப்படி இருப்பாரு? கொஞ்ச நேரம் நான் உங்களை பேச வைக்கணும், இல்லைன்னா நம்ம டயர்ட் ஆயிடுவோம், பேசிட்டே போகலாம். எப்படி இருப்பாரு அந்த சகோதரன்? என்ன சார்? உற்சாகமா இருப்பாரு. வேற எப்படி இருப்பாரு தெரியுங்களா? அவர் கனிகள்ல நிறைந்தவரா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஆவிக்குரிய கனிகள்ல நிறைந்தவரா அவர் காணப்படுவார். கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? ஏன் அங்க புறாவை போல பரிசுத்தாவை ஏன் புறாவை போல? கை தட்டினா என்ன ஆயிரும்? வந்து சத்தம் கேட்டா என்ன ஆயிரும்? ஒரு அப்நார்மலான விஷயத்தை பார்த்தா அங்க பரிசுத்தாவிக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்காதுன்னா வேலையே இருக்காது. அதனால நம்ம பார்க்கிறோம் இங்க சாந்தமும் இணக்கமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் என்ன பண்ணும்னா நிறைந்திருக்கும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிகள் நிறைந்தவராக இருப்பார். ஏன் அப்படின்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டது படிச்சிடலாம். இந்த 6th வால்யூம்ல இருக்கு. இந்த பரலோக ஞானமானது பாரபட்சம் இல்லாதது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரபட்சம் என்பது அநீதியை குறிக்கும். மேலும் பரிசுத்தம், சமாதானம், சாந்தம், கிருபை, வரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் நற்கனிகளும் மனிதர்களுடைய குணாதிசயத்துக்கு மதிப்பெழுக்குமே அல்லாமல் மனிதர்களுக்கு பாரபட்சம் காட்ட இனியும் வழிநடத்தாது. ஜென்ம சுவாபம் உள்ள மனிதனின் வெளித்தோற்றம், தோழி நிறம் போன்றவை ஆண்டவரின் ஆவியால் வரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் ஆவியால் புறக்கணிக்கப்படுகிறது. அது பாகுபாடற்றது. எந்த இடத்தில் காணப்பட்டாலும் வெளியரங்கமாக்கப்பட்டாலும் அது சமாதானம் உள்ளதாக, சாந்தம் உள்ளதாக, உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. இப்படிதான் இருக்கும் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், கனிகளால நிறைந்த இருக்கும். இன்னும் பார்க்கும்போது அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உண்டான காரியத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பவுல் சொல்றாரு இல்லைங்களா ஒரு இடத்துல, நான் இப்பொழுது இங்கே இருக்கிறதா தேகத்தை விட்டு
அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருமா. அதனாலதான் தேவன் சொல்லும்போது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, இல்லைங்களா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம். இந்த 2 கேட்டகரி பார்த்தோம் இல்லைங்களா, ரேன்சமும் இல்லைங்களா, அவருடைய பரிந்து பேசுதல் அந்த ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில தேவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியே வாழக்கூடிய ஒருத்தருடைய நிலைமை இருக்கு பார்த்தீங்களா, பார்த்தோம் இல்லைங்களா. அவருடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பட்டாம்பூச்சி மாதிரி எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம் அவர். ஏன் நாளுக்கு நாள் மனம் என்ன ஆயிடுங்க, புதிதாக சிந்தை என்ன ஆகிட்டே சொல்லி பார்த்தோம்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம படித்த பரலோக மன்னாவளியும் சிந்தை தான், பாடத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் சிந்தை தான். போக போக நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எப்படி இருப்பாருன்னா, தேவனுடைய பார்வையில் அவர் செய்யக்கூடிய பலிகள் என்ன பண்ணிட்டு இருக்கும்னா தேவனுக்கு ஆகாரம் மாதிரி இருக்குமா. நமக்கு தெரியும் ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த விலங்குகள் மட்டும் உள்ள பலியாக முடியும், என்னது ஆடு. சரி, ஏன் ஆடு? ஆட்டுக்கு பதிலாக ஒரு ஒட்டகம் போகலாம்ல. எதை சொல்றாங்க, யாரை சொல்றாங்க? ஓகே, அசை போடும், ஒட்டகம் போடுறது அசை போடும், அப்படி எடுத்துக்கலாமா? கரெக்டு தானே? அப்படின்னா தேவன் அந்த பலிக்கு போகக்கூடிய ஆட்டினுடைய முக்கியமான தன்மையை பார்க்கிறார். ஒன்று சாப்பிடக்கூடிய விதம், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதாவது சாப்பிடக்கூடிய பொருள் இல்லைங்களா, இன்னொன்று சாப்பிடக்கூடிய விதம், இன்னொன்று நடக்கும் விதம். கரெக்டாக இல்லைங்களா? எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தம் அசுத்தத்தை, அசுத்தமான விலங்கு சுத்தமான விலங்கு தேவன் என்ன பண்றாருன்னா பிரிக்கிறார். யாத்திராகமத்தில் இருக்கு, 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்க நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்ப எப்படி உபவாகத்தில் இருக்கு, எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசை போடணும், காலில் என்ன பண்ணணும்னா விரிகுளம் இருக்கணும், லெட்டர்லாம். அந்த ஒரு அந்த ஒரு விலங்கு எங்க போயிடலாம்னா பலிபீடத்துக்கு என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம். அதே மாதிரி நாம இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்னா சத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய என்ன இருக்குங்க, சாப்பிடக்கூடிய பொருள், நம்ம உண்மையான சத்தியத்தை சாப்பிட்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா. சாப்பிடக்கூடிய விதம், அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 3வது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, எதுங்க, நடக்கும் விதம். இது சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கான என்னவா மாற முடியும்னா பலியா மாற முடியும். பலிபீடத்துல கர்த்தருக்கான தகன ஆதாரமா நம்ம என்ன பண்ண முடியும்னா மாற முடியும். படிச்சிருங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன், இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். ஒருவேளை நல்லா கவனிச்சுக்கலாம். இப்ப மேல சொன்ன 2 வாழ்க்கை முறையில நீங்க தவறுறோம்னு வைங்க, 3வது வாழ்க்கை முறை இருக்காது. கரெக்டா இல்லைங்களா? மேல உள்ள 2 விஷயம் இல்லைன்னா 3வது கனிகள் நிறைந்த வாழ்க்கை கொடுக்க முடியுமா? தேவனுடைய மனசு உங்கள்கிட்ட இல்ல, கனிகள் நிறைந்த வாழ்க்கை உங்களால பண்ண முடியுமா? நீங்க ரேன்சத்தினால பரிந்து பேசுதலுக்கு போகவே இல்லை, உறவு முறை வருமானா வரவே என்ன பண்ணாதுன்னா வரவே வராது இல்லைங்களா. அப்ப இப்படி இல்லைன்னா நம்மளுடைய பலிய தேவன் நுகர்ந்து பார்ப்பாரானா என்ன பண்றது இல்ல. பாருங்க, நமக்கு வசனம் கிளியரு. பிதாவை தொழுது கொள்றவங்க என்னவா தொழுது கொள்வாங்களோ, ஆவியோடும் உண்மையோடும். 2 விஷயம் இருக்கு, ஆவி, இன்னொன்னு உண்மை. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதத்தை வச்சு ஒரு சகோதரனுக்கு விரோதமா நம்ம பேசிட்டு, ஒரு சகோதரிய விரோதமா பார்த்துட்டு, அல்லது வேற ஏதோ கசப்பான விஷயத்தை வச்சுட்டு நாம போய் ஜெபம் பண்றோம், கிருபாசனத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முடியுமா? நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு அங்க ஒரு உணர்வு கிடைக்குமா? அதான் ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணும்னா தொழுது கொள்ளணும் இல்லைங்களா. அப்ப நம்ம ஜெபம் பண்றதுல கூட ஒரு உண்மையா நம்ம பண்ணாம ஜெபம் பண்ணோம்னா நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணாதுங்க, சொல்லுவோம் இல்லையா, பேர் சபையில் நம்ம பேசி கிடைக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, ஜெபம் பாட சப்ஜெக்ட்ல கூரையை கூட என்ன பண்ணாதுங்க தாண்டாது. உண்மை அது யாருக்காயிருந்தா நமக்காய் இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த 3ம் பிலிப்பி சபைக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதுங்களா? இருந்திருக்கும். மாற்று கருத்தே இல்லை, இது அவங்களுக்கு இருந்திருக்கும். இந்த 3ம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளம், பேசிக் இது இல்லைங்களா. அப்ப இது யாருக்கும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க என் கூட என்ன பண்ணுங்க, இல்லை நல்லா பேசுவீங்களே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க. அப்போ இது நமக்கான என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3மே இருந்தா மட்டும்தான் நான் இந்த அழைப்புல ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறது உறுதி. இந்த 3ல இல்ல பிரதர், இது இல்லாம என் அழைப்பு இருக்குங்கிறத சொல்ல முடியுமா யாராவது? இங்க நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னா முடியவே முடியாது. அதனாலதான் படிக்கிறோம். அவரு இதை என்னவா வச்சிருக்காருன்னா ஒரு சோதனை மாதிரி யாருக்கு வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிலிப்பி பட்டணத்துக்கு அங்க பவுல் எழுதியிருக்காரு. படிக்கலாம்.
தங்களுக்குள் சகோதர அன்பையும் பாசத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு புத்திமதியாகும். அவர் கூறுகிறார், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் யாதொரு மன உருக்கமும் இரக்கங்களும் உண்டானால் முற்காலத்தின் உள்ளத்தின் ஆழமான உணர்வுகள் தான் மென்மையான உணர்ச்சிகள், பரிதாபம், இதயபூர்வமான கருணை ஆகியவற்றின் இருப்பிடமாக கருதப்பட்டன. கிறிஸ்துவுக்குள் புதிய துஷ்டிகளாய் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த கிருபைகள் உரியவையா என்பதை பிலிப்பு சபையாரே பதிலளிக்கும்படி அவர்களை அப்போஸ்தலர் பிலிப்பு சபையாரே பதிலளிக்கும்படி அங்க யார் கேட்டிருக்காங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் கொடுத்திருப்பாங்க அவங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பதில் கொடுத்திருப்பாங்க பிலிப் பட்டணம்? நீங்க எழுதுனது உண்மைதான் இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? சரி, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதாவது அவர்களை அப்போது ஒரு சோதனைக்கு உட்படுத்துவது போல தோன்றுகிறது, அவர் இப்படி கூறுவது போல இருக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனிகள் கிறிஸ்துவினுடைய குண சாயலின் ஒரு பகுதியாக நீங்கள் கண்டறிந்தால் இவைகள் உங்கள் அனைவருக்குள்ளும் மேலும் மேலும் என்ன பண்ணிட்டோம்னா விருத்தி அடைக்கும். அப்போ பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட 3 கேள்வியும் முடிஞ்சிருச்சு. 3 கேள்வியும் பார்த்துட்டோமா? இது யாருக்கும் பொருத்தி பார்த்துட்டோம். தனிப்பட்ட சகோதரனா தனிப்பட்ட சகோதரியா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணி பார்த்துக்கோம்னா பொருத்தி பார்த்துருக்கோம். ரிசல்ட் யாருடைய கையில்? அவங்களுடைய கையில். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து ஒருவேளை இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த 3 இருந்துச்சுன்னா அடுத்து செய்ய சொல்றார். அதான் அடுத்த வசனம். அதான் என்ன சொல்றாருன்னா, உங்களிடம் இவைகள் இருந்தால் எனக்காக செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்னா கேட்டுக்கொள்வேன். அந்த காரியம் என்ன அப்படிங்கிறத தான் அடுத்து 3ஆவது வசனத்தில் படிக்கிறோம். படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்கிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். சரி, இந்த வசனத்தை 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? நீங்களே ஐடியா கொடுங்க. இந்த வசனத்தை 2ஆ பிரிக்கலாம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ய சொல்றார் சில காரியங்களை. செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு ஒன்று சொல்றாரு. கரெக்டுங்களா? இது யாருக்கு பொருந்தும்? ஆக்சுவலி இந்த விஷயத்தை யாருக்கு பொருந்தும்? இந்த 3ஆவது சொல்லப்பட்ட சொன்னா யாருக்கு பொருந்தும்? நமக்கு பொருந்தும் தான் சகோதரி, இல்லைன்னு சொல்லல. இந்த 3ஆவது சொல்லப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? 3 அது யாருக்குள்ள சரியா நடக்குதோ அவங்களுக்கு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இதை செய்யுங்க. இருக்கா? இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா செய்யுங்கன்னு என்ன பண்றாருன்னா இப்ப சொல்றாரு. அதுல செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை செய்ய வேணாங்கிறார். நீங்கள் ஒன்றையும் என்ன பண்ணாதீங்க, வாதினாலாவது வீண் பெருமையினாலும். ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் யாருக்குன்னே செய்யுங்க. அதை கிறிஸ்து புசித்தாலும் குடித்தாலும் அதை என்ன பண்ணுங்கன்னா நமக்கு தெரியும். அப்படின்னா எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2மே இருக்கக்கூடாது. ஒன்று வாது, இன்னொன்று பெருமை. சரி, ஒன்றையும் வாதினாலாவது அதுக்கு நம்ம வருவோம். வாதுனா என்ன? வாது 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 என்ன புரியல? தர்க்கம். ஓகே, இப்படி எடுத்துக்கலாமா? வாதுனா ஒரு போட்டி போடுறது. கரெக்டுங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, வாதினாலாவது ஒரு போட்டி மனப்பான்மை எப்போ வரும்னா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமை மனதினாலோ போட்டியினாலோ அல்லது அப்போ நம்ம பார்க்குறோம் தன்னல போட்டி என்று பொருள். அதாவது சொல்ல வேண்டியது அல்லது தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டி நாம் செய்யும் எந்த செயலையும் கடவுள் என்ன பண்ண மாட்டாருன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவிக்குரிய அகந்தை அல்லது வாது, போட்டியிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்த தேவன் ஏற்றுக்கொள்வாரானா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்கே ஏற்றுக்கொள்வார்? எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லைங்களா? இப்படி ஒரு பிரச்சனை யாருக்குள்ள இருந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்குள்ள இருந்துச்சு? சீசருக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா? இருந்ததே இல்லைங்களா? என்ன சொன்னாங்க அங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தங்களில் யாரு பெரியவன்? அந்த 3 கேட்டகரி இருந்துச்சுன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 3 கேட்டகரி இருந்தா கண்டிப்பா இது என்ன பண்ணாது. இப்போ இந்த நமக்குள்ள இந்த 3 கேட்டகரியும் ஒரு இருந்துச்சு, இப்ப இல்ல, அதெல்லாம் இங்க விஷயம் இல்லை. அது நமக்கு முக்கியமா இல்லையா? முக்கியம்னா கண்டிப்பா எதிர்க்கூடாது. நமக்குள்ள எதிர்க்கூடாது. நம்மளாம் யாருன்னு நம்ம பார்த்தோம். ஆவியினாலே யாதொரு ஐக்கியம் இல்லைங்களா? நம்மளாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய மனசு எங்க இந்த பூமியில் யாராவது கேட்டாங்கன்னா நாம யாரை கட்டலாம்? தேவன் யாரை கட்டலாம்? என் மனசுப்பா அவங்க
இல்லை நம்ம சிரிக்கிறோம், உண்மையிலேயே ரியல் அதுதானே. என்னை கண்டவன் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால சொல்ல முடிஞ்சுச்சு? நாம தேவனுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறதே அந்த 3 பேசிக் தானே. இந்த 2 பேசிக்கான உள்ள விஷயம் இருந்தா 3வது நற்கரிகள் நிறைந்ததை நம்ம காணப்பட்டோம்னா எது இங்கே வராதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வராதுங்க? வாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக என்ன பண்ணாதுன்னா வரவே வராது. அதுக்கு நம்ம மூத்த சகோதரர் அவங்க எழுதியிருக்காங்க, ரீபிரன்ஸ் 5959 இல்லை படிச்சுங்க. 12 அப்போஸ்தலர்கள் மேல 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 இந்த தீர்மானத்தின் பிற்பகுதியான தன்னை இறுதியில் வைத்தல். பாத்தீங்கன்னா இங்க ஏன் போட்டி மண்பான்மை வந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயம் வருதுன்னா, முதல்ல தேவனை வைங்க, பின்னாடி உங்க சுயத்தை வைக்கும் போது உங்க சுயம் என்ன பாருன்னா தோத்து போயிடும். முதல்ல நீங்க வைக்க வேண்டியது தேவனை. அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம் என்ன சொல்லி பார்த்தோம்னா தன்னை இறுதியில் வைத்தது. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். என்பதை பொருத்தமானவரை இது அப்போஸ்தலருடைய புத்திமதியின் சாராம்சத்தையே குறிக்கும். ஒன்றையும் பகையினாலாவது வீட்பெருமையினாலாவது செய்யாமல் மேலும் கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். 12 அப்போஸ்தலர்கள் பதிவுகளை நாம் திரும்பி பார்க்கையில் ராஜ்யத்தில் யார் பெரியவர் என்பதை குறித்து அவர்கள் தங்களுக்குள் போட்டியிட முனைந்ததை காண்கின்றோம். ஆனால் இந்த போட்டியெல்லாம் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பாக பாருங்க, பரிசுத்த ஆவியில என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இருந்துச்சா? அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் என்னன்னா பிரதருடைய காலத்தில் அவர் ஒரு சபைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இதை எழுதியிருக்காங்க. எழுதும்போது தன்னை இறுதியில் வைத்தது என்பதே அப்போஸ்தலர்கள் மத்தியில் விதியாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் கொள்கையை அவ்வளவு விசுவாசமாக ஆதரித்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே உற்சாகப்பட்டாங்க. மேலே பார்க்கும்போது எழுதும்போது பெந்தகோஸ்தைக்கு பிறகு அப்படிப்பட்ட மனப்பான்மையை முற்றிலும் மறந்து போனதை நாம் என்ன பண்றோம்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னா, இது பெந்தகோஸ்தை நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி வாங்கிட்டோம்னா இது முற்றிலுமாக சபையாகவும் சரி தனிப்பட்ட சகோதரனாகவும் சரி இது என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நீங்க எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க, சீக்கிரம் முடிக்க சொல்றீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்க, சபையா கூடி வரும்போது இருந்துச்சுன்னு வைங்க, மேலே சொல்லப்பட்ட அந்த 2 விஷயம் என்ன ஆயிரும்னா அடி வாங்கிடும். அதுல முக்கியமா நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது அங்க இல்லாம போயிடும். தேவனுக்கு ஏதாவது போட்டி இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க தேவனுக்கு சாத்தானுக்கு என்ன இருக்குங்க போட்டி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இருக்கு அந்த மாதிரினா கிடையவே கிடையாது. ஏன்னா தேவன் அவர் செய்யறது என்ன பண்ணணும்னா நிச்சயமா நடக்கும் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பா அடுத்த செய்யக்கூடிய விஷயத்துக்கு முதல்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா வீண் பெருமை, வீண் வாதினாலாவது இருக்கக்கூடாது இல்லைங்களா? அடுத்து வீண் பெருமை இல்லைங்களா? வீண் பெருமை இருக்கலாமானா வீண் பெருமை என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதாவது வீண் பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னன்னா தன்னை பெருசாக என்றது நம்முடைய செயல் கடவுளுக்கு அல்லங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லி பார்த்தோம்னா புனிதமாக தோன்றினாலும் உள்ள என்ன இருக்குன்னா அந்த பெருமை அது ஒரு ஆபத்து. ஆவிக்குரிய பெருமைங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஆபத்து. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இப்போது நாம் மிகவும் தீவிரமான விஷயத்திற்கு வருகிறோம். உலகிலும் பெயர் அளவிலான துஷ்டர்களிடமும் ஒரு முட்டாள்தனமாகவோ அல்லது அரை மாயமாகவோ இருக்கும் பெருமை கடவுளின் குழந்தையின் இதயத்தையும் வாழ்க்கையையும் ஆக்கிரமித்தால் அது மிகவும் கடுமையான விஷயமாக மாறும். ஆனால் நாம் ஏன் இவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறோம்? உலகத்தில் ஆன்மீக பெருமை முட்டாள்தனமாக இருக்கும், அதே வேளையில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களில் ஒருவருக்கு அது மிகவும் ஆபத்தானது என்று ஏன் சொல்ல வேண்டும்? வித்தியாசம் என்னவென்றால் இவர்கள் உலகில் கடவுளின் சிறப்பு பிரதிநிதிகள். அவர்கள் எப்போதாவது கர்த்தரால் அடைக்கப்பட்ட மகிமை கனம் மற்றும் அழியாமை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் கடவுளின் அன்பான குமாரரின் நகல்களாக மாற வேண்டும். அவர்கள் தங்களை முழுவதுமாக கர்த்தருக்கு கொடுத்து மீட்பரின் பலியின் குற்றச்சாட்டின் மூலம் பாவத்திலிருந்து நீதிமான்களாக்கப்பட்டு இவ்வாறு தேவனுடைய குடும்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பிறந்தபோது இது அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை குறித்தது. அப்படின்னா இது ஏன் பெரிய மாற்றத்தை குறிக்குதுன்னா இதெல்லாம் எதோடைய விஷயம்? இதெல்லாம் எதோடைய விஷயம்? இந்த வீண் பெருமை வாது இதெல்லாம் எதோடைய காரியம்? புது மனுஷனுடைய காரியமா? எதோடைய காரியம்? எந்த மனுஷனுடைய காரியம்? பழைய மனுஷனுடைய காரியம். ஞானஸ்நானத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பழைய மனுஷனை என்ன பண்ணிட்டோம்னா அடிச்சு கொண்டுட்டோம்ல, கரெக்டாக இல்லைங்களா? அப்புறம் எப்படி வருவான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது பழசு செத்து போச்சு அப்படிதானே அர்த்தம்.
அதாவது பாவத்துக்கு மரித்து அப்படின்னா பழசு என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பழைய மனுஷன் அப்படின்னா அவன் பழைய மனுஷன் இறந்துட்டானா உயிரோடு இருக்கானா? நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா இறந்துட்டான் இல்லைங்களா? அப்போ இது நமக்கு மீண்டும் வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இறந்த மனுஷனை தூக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம், தோளில் சுமந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரவுண்டு வந்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் செத்து போன மனுஷனை தூக்கிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் டெய்லியும் உங்கள் வாசல் வந்து நிற்காரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் பத்திரிச்சிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது சுகாதார கேடு. இது இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம வரக்கூடிய புது சிருஷ்டிக்கு மிகப்பெரிய கேடுங்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெண்டும் படத்துக்குரிய விஷயமா? வீண் பெருமை, வாது, இது படத்துக்குரிய விஷயமானா கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் மூலமா பரிசுத்த ஆவியின் மூலமா பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஜெயித்தவங்களா காணப்படுவாங்க. வசனம் படிச்சிடலாம். 1 தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பாருங்க, தேவனால் பிறந்ததெல்லாம் எதை ஜெயிக்குமா? உலகத்தை ஜெயிக்கும்னா என்னதுன்னா உலகத்தினுடைய ஆவிய அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க எழுதும் போதெல்லாம் சொல்றாரு இல்லையா, அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு, அதாவது அவருடைய திட்டத்துக்கு மேட்டிமை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் என்ன பண்றோம்னா முதல்ல சிறை பிடிக்கிறோம் இல்லைங்களா? அங்கே நம்ம இருதயம்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஸ்கேன் பண்ணி இது ஆகாதுன்னு முதல்ல என்ன பண்ணணும்னா சிறை பிடிக்கணும். அதான் சொல்லும்போது இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது இல்லைங்களா? அதுலேயும் முக்கியமாக பெருமைக்கு பார்த்தீங்களா, அது யாருனால கொண்டு வரப்பட்ட டூலு? சாத்தானால கொண்டு வரப்பட்ட டூல் இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம இந்த பிலிப்பியரில் நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 6-7 வசனங்கள் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா சிலுவையினுடைய மரணம் பறந்து என்ன பண்ணார்னா தன்னை முற்றிலுமாக என்ன பண்ணார், தாழ்த்தினார். கொள்ளையாடின பொருளை தேவனுக்கு சமமாக தன்னை கொள்ளையாடின பொருளாக அவர் என்ன பண்ணலைன்னா எண்ணலை. நமக்கு தெரியும் கொள்ளையாடின பொருள் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாரு, தேவனுக்கு ஈக்குவலாக இப்போ யாருக்கு அந்த விஷயம் கிடைக்க போகுது. ஆனால் அவர் அப்படி நினைக்கல, இயேசு கிறிஸ்து நினைக்கல. இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி காரியம்லாம் செய்யாமலே சாத்தான் என்ன சொல்லலாம், உன்னதமானவருக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒப்பா. அதான் பார்க்குறோம் இந்த பெருமை. அதுலேயும் வந்து பார்த்தோம்னா உலகத்தாருடைய பெருமை எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேற வேற. அது வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஆனால் ஆவிக்குரிய பெருமை வந்து முற்றிலுமாக ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற அடையாளம் கொண்டவருக்கு தவிர்க்கப்பட வேண்டும். சரி, இந்த ரெண்டையும் தவிர்த்தாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றாரு. அதுதான் என்ன சொல்லி பார்த்தோம்னா அந்த 3 விஷயம் இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க இல்லைங்களா? அதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிருங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. ஓகே, வாதினாலாவது வீண் பெருமையிலா பார்த்துட்டோம் இல்லையா? இது இல்லாம அடுத்து நீங்க ஒண்ணு செய்யணும்னு சொன்னார்ல, எனக்கு செய்ய வேண்டிய சில காரியம் சொன்னார் இல்லையா? அதுதான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா படிங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். பாருங்க, தங்களிலும் ஒருவர் என்ன பண்ணணும்னா மனத்தாழ்மையினாலே ஒருவர் என்ன பண்றதுங்க, மேன்மையாக என்ன கடவீர்கள். இது எப்படி சாத்தியம்? சரி, தாழ்மைனா என்ன? தாழ்மைனா என்ன? நிறைய பாடம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? தாழ்மைனா என்ன பெறுது? என்ன பெறுது? பிதாவாகிய தேவனை மற்றவர்கள் இல்லை, மனத்தாழ்மை தெரிஞ்சாதான் மற்றவர்களை மேன்மையா எப்படி கருதணுங்கிறது தெரியும். கரெக்டுங்களா? சரி, மனத்தாழ்மைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு விடை கண்டுபிடிக்கணும்னா நேரம் நம்ம எங்கே போகணும் தெரியுங்களா? நம்முடைய ரத்தகர்கிட்ட தான் போகணும். பதிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். பாருங்க, நான் சாந்தமும் என்னவா இருக்கேன்? 2 கேரக்டரா 1 கேரக்டரா? அப்ப ஏன் சாந்தம் சொல்லணும்? இப்ப நமக்கு தேவை என்னன்னா மனத்தாழ்மைனா என்ன? ஒரே இது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு தாழ்மை இருந்துச்சுன்னு வைங்க, தாழ்மை தெரியாது, அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? சாந்தம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா நானோ மனத்தாழ்மை. அவருடைய மனத்தாழ்மை எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்தமா வெளில தெரிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்லட்டுமா? நிறைய முறை நம்ம சபையில இங்கேயே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாங்க? அவரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மதுபான
பிரியன். இன்னும் என்ன சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன். ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க நீங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா போஜன பிரியன். நம்மளை பார்த்து யாராவது குடிகாரன்னு சொன்னா விடுவோமா? நம்ம கூட உள்ளவங்க. சாப்பாட்டு ராமன் சொன்னா விடுவோமா? ஏன் விட மாட்டோம்? பொங்கி எழுதுறோம் இல்லையா? ஏன் அங்க இயேசு கிறிஸ்து மாத்திரம் அமைதியா இருந்தாரு? அவருக்குள்ள சாந்தம் இருந்துச்சானா, மனத்தாழ்மை என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. அதனுடைய பிரதிபலிப்பா என்ன பண்ணாருன்னா சாந்தத்தை வெளிப்படுத்தினார். இப்ப நான் அமைதியா இருக்கு, என்னால சாந்தமா இருக்க முடியும்னா முடியும். அது வெளியில உள்ள மனத்தாழ்மை இருந்தா அது என்ன பண்ணும்னா வரும். இன்னர் கேரக்டர் வெளிப்புறமா வெளிப்படுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லி பார்த்தோம்னா சாந்தம். அப்ப தாழ்மைக்கும் சாந்தத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. ரெண்டுமே எது சம்பந்தப்பட்டது? மனசு சம்பந்தப்பட்டது, மைண்ட் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் யார் சொல்லி பார்த்தோம்னா பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, நம்ம ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப சாந்தமா, பஸ்ல போகும்போது சாந்தமா, வீட்டுக்கு பக்கத்துல சாந்தமா இருந்தோம்னா நம்ம வந்து பூமியை சுதந்திரிக்க முடியுமா? அப்படின்னா இவருக்கு இங்க சொல்லக்கூடிய பூமியை சுதந்திரிப்பாங்கன்னா எந்த பூமியை? நாளைக்கு உயிர் தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில சியோனிலே இன்னான் இன்னான் பிறந்தான் என்று வசனத்து கூறப்படும் இல்லையா? அதுல இவரும் ஒருத்தரா இருப்பார். அப்படின்னா அவர் என்ன கேரக்டர் இங்க வெளிப்படுத்திருக்காரு சொல்லி பார்த்தோம்னா சாந்தம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மனத்தாழ்மை என்ன பண்ணிட்டாருங்க அவர் இங்க வெளிப்படுத்துறதுனால இப்ப மேல அவர் என்ன பண்றாரு? 144,000 பேர்ல ஒருத்தரா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பூமி என்ன பண்றாருங்க சுதந்திரித்துக் கொள்வாங்க. கரெக்டுங்களா? அப்ப நம்ம பார்க்குறோம் இங்க சாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்புற கேரக்டர். ஆனா உள்ள என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மை என்னங்கிறது நம்ம பார்க்குறோம், போகிறோம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி மனத்தாழ்மையா நம்ம மனத்தாழ்மையினாலே என்ன பண்ணணும்னு சொல்றாரு? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. மனத்தாழ்மையை வச்சு ஒருத்தரை எப்படி கனம் பண்றது அப்படிங்கிறத இப்ப அடுத்து நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தரை கனம் பண்ணணும்னா சரிங்களா, அவர்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய விஷயத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கனம் பண்ண முடியும். கரெக்டா இல்லைங்க? ஒருவரை ஒருவர் நீங்க கனம் பண்ணுங்க, கனம் பண்றதுல முந்தி கொள்ளுங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அது மனத்தாழ்மையில நீங்க என்ன பண்ணுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா இதை மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தாய். பாருங்க, அவைகளையே நீங்க என்ன பண்ணுங்க சிந்தித்துக் கொண்டுட்டே இருங்க. இதை ஏன் செய்ய சொல்லாம சிந்தித்து கொள்ள சொல்றாரு? சிந்தித்தாதான் எதுல கொண்டு வர முடியும்னா செயல்முறை. மனத்தாழ்மை கொண்டு வர முடியும். செயல்முறையில் என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். சரி, இப்போ ரைட். இப்போ நம்ம வந்து மனத்தாழ்மையில ஒருத்தர் எப்படி கனமா என்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இப்போ இங்க எதை மதிக்க சொல்றாருன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சகோதரனுடைய உருவத்தை மதிக்க சொல்லல, ஒவ்வொரு சகோதரனுடைய மற்ற விஷயத்தை மதிக்க சொல்லல. எதை மதிக்க சொல்றாரு? அவருடைய எதை மதிக்க சொல்றாரு தெரியுங்களா? தேவன் கொடுத்திருக்காரு இல்லையா ஒரு சிந்தை. கரெக்டா? எதை மதிக்க சொல்றாருங்க? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கன்னா, ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துங்கன்னா எந்த அடிப்படையில் அப்படின்னா மனத்தாழ்மையில மற்ற விஷயங்கள அல்ல, மாற அவருக்குள்ள தேவன் கொடுத்திருக்காரு இல்லையா ஒரு புது சிருஷ்டிங்கிற சிந்தை. அந்த சிந்தையை நீங்க என்ன பண்ணுங்க? கனப்படும். அப்படின்னா ஒருத்தருடைய சிந்தையில என்னெல்லாம் வரும்? ஒருத்தருடைய சிந்தையில என்னெல்லாம் வரும்? இப்போ நம்ம இங்கே பேசக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆவிக்குரிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேசணும் இல்லைங்களா? அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை குறித்த காரியத்தில் தனிப்பட்ட ஒரு சகோதரனுக்கு ஒரு கருத்து வரும் என்றால் அந்த நபருக்கு அந்த கருத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் சுயாதீனம் இருக்கு அப்படின்னா இங்கே அவர் கொடுத்துருக்காரு இல்லையா, தேவன் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த புது சிருஷ்டியினுடைய சிந்தை, அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்னா சுயாதீனம் இருக்கு இல்லைங்களா? அந்த சுயாதீன கருத்தை எல்லாரும் மத்தியிலும் சொல்றதுக்கு அவருக்கு சுயாதீனம் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த கருத்தை நாம எப்படி பார்க்குறோம்? அதாவது இங்க நாமன்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா இணைய சேர்த்துக்குங்க ஒரு பொதுவான விஷயம் வருது. ஒரு சகோதரன் ஒரு கருத்து சபையில சொல்லும் போது இங்க நம்ம எதை பத்தி பேச வரோம்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று செய்ய சொல்றாரு இல்லையா அந்த பிலிப்பி சபைக்கு, அதே மாதிரி நாமளும் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா செய்யணும்.
அப்படி வரும்போது நீங்க மனத்தாழ்மையில ஒருத்தர் நீங்க கனம் பண்ணணும்னா, மனத்தாழ்மையை வச்சு எப்படி ஒருத்தர் கனம் பண்றதுன்னா இப்படித்தான். முதல்ல அடுத்தவர்களுடைய சிந்தையை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ணணும்? மதிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சிந்தையை யார் கொடுத்துருக்கா? இப்போ யார் கொடுத்துருக்கா? இங்க நம்ம பேசக்கூடியது புது சிஷ்யனுடைய சிந்தை மாத்திரம். ஒரு புது சிஷ்யனுடைய சிந்தை என்ன செயல்படுத்துமோ, என்ன இது பண்ணுமோ, அந்த சிந்தையை எல்லாருமே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ணணும்? முதல்ல அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நீங்க எல்லாம் யார்? எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? இந்த பக்கத்தில் இருக்கிற அக்கா தான் என்ன கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? எப்படி வந்தோம் நம்ம? ஒரு வசனம் போடுறேன் பாருங்க, வசனம் படிச்சிருங்க. யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, இங்க வந்திருக்க ஒருத்தர், என் பக்கத்தில் இருக்கிறவரு ஆகாத விஷயத்தை செஞ்சாலும் யாருனால கூட்டிட்டு வந்தவர்? என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி ஆகாத விஷயத்தை செஞ்சாலும் அவங்க யாரு? யாருனால கூட்டிட்டு வந்தவங்க? அப்படின்னா அந்த கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, கூட்டிட்டு வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒரு சிந்தையை கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த சிந்தையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது நான் அப்பா பிதான்னு கூப்பிடக்கூடியவர்னால கூட்டிட்டு வரப்பட்ட ஒரு சகோதரி, இவங்க ஒரு சகோதரி அப்படிங்கிறத நாம முதல் கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறது தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனத்தாழ்மையை உள்ள வளர்த்து கொள்றதுக்குண்டான முதல் படிங்க. இந்த விஷயம் தெரியாம நாம என்ன நம்ம சில நேரங்கள் நினைச்சிடறோம், நாம எப்படிப்பட்ட கருத்துக்குள்ள போயிடுறோம், எப்படி அவங்க மனசுல நம்ம யோசிச்சிடறோம். அப்படின்னா எப்படி யோசிச்சிடறோம்? என்ன இவங்கள எப்படி பண்றாங்க, இவங்கள ஏன் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யோசிக்கணும், இவங்க யாருனால வந்தவங்க? இது உண்மையா? பிதாவினால வந்தவங்கன்னா என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? பிதாவினால கூட்டி வந்தவங்கிற இந்த வசனத்தை நம்பிட்டோம்னா மனத்தாழ்மைக்கு இது ஒரு ஆரம்பம். படிச்சிடலாம் சிஸ்டர். கர்த்தருடைய குடும்பத்தை நாம் கவனிக்கும் போது அதன் வெவ்வேறு அங்கங்களின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளையே நாம் பார்க்க நேரிடுகின்றது. அவர்களிடம் காணப்படுகிற விரும்பத்தகாத பண்புகள் மீது நம்முடைய கவனம் அதிகமாக செலுத்தப்பட நாம் அனுமதிக்காமல் அவர்களுடைய அனைத்து நற்பண்புகளையும் அதிலும் விசேஷமாக அவர்கள் இருதயத்தின் உண்மையையே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் நம்ம படிச்சு போலாம். அதாவது இப்ப நம்ம எல்லாரும் பிதாவினால இழுத்துட்டு வரப்பட்டிருக்கோம்னா எப்படி வரப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொருத்தையுமே தேவன் ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்காருங்க, எதிர்பார்த்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காரு, கூட்டிட்டு வந்திருக்காரு. கரெக்டா இல்லைங்களா? தேவன் ஒரு விஷயத்தை அவங்களுடைய சிந்தையில் என்ன பண்ணியிருக்காருன்னா எதிர்பார்த்துருக்காரு. இதை வந்து நீங்க பிரதர் ஒரு ரீபின்ஸ் எழுதியிருக்காங்க, ஜெபத்தினுடைய சலுகை அந்த இதில் எழுதியிருக்காங்க. ஒரு மரப்பெட்டிக்குள்ள மரத்துகள்களையும் காந்த துகள்களையும் போட்டு நீங்க மேலே ஒரு காந்தத்தை வச்சிங்கன்னா எது இழுத்துக்கும்? எது இழுத்துக்கும்? மரத்துக்குள் எடுத்துக்கும். கரெக்டா? இரும்பு. பாதி பேர் மரத்தூள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன புரியுது? ஆழ்ந்த கொஞ்சம் தூக்கம் என்ன பண்ணுது, இழுக்குங்கிற மாதிரி. அப்படியா? முடிச்சிடலாம் சீக்கிரம். அப்போ காந்த துகளை மட்டும் இழுக்கும் இல்லையா, அதே மாதிரி தேவன் எப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அவங்களுடைய சிந்தையில காணப்பட்ட ஏதோ ஒரு இசைவு தேவனுடைய திட்டத்தில் இவங்க என்னோட என்ன பண்ண முடியும், இசைந்து போக முடியும். சில நேரங்கள் நமக்கு தோணும், இவங்களாம் ஏன் சிந்தத்துக்குள்ள வந்தாங்க, வராமலே என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்படி யோசிச்சோம்னா இங்க என்ன இருக்காது தெரியுங்களா, இசைந்த ஆத்துமாக்கள்ங்கிற ஒரு விஷயம் முற்றிலுமா அடியாயிரும். நாம ஞானி ஆயிடுவோம், தேவனுக்கு ஒண்ணுமே தெரியாதவரா ஆயிடுவார். இது ஏற்புடையதா? அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம், அவங்க விரும்பப்படத்தக்க செயலை செஞ்சாலும் விரும்பப்படாத செயலை செஞ்சாலும் நாம, அதாவது அவங்கள இல்லை நாம இருதயத்துல, ஏன்னா தாழ்மை முதல்ல யாருக்கு வேணும்? தாழ்மை எனக்கு வேணுமா அந்த பிரதருக்கு வேணுமா அப்படின்னு பார்த்தா முதல்ல எனக்கு வேணும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு சகோதரனும் மெனிட்டா, ஒவ்வொரு சகோதரன் மெனிட்டா என்ன எப்படி இருந்திருக்கீங்களா? பவுல் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனமும் 4வது வசனமும், கர்த்தருக்குள்ள மீண்டும் சொல்கிறேன், நீங்க என்ன பாருங்கன்னா சந்தோஷமா, அந்த மாதிரி ஒவ்வொரு சகோதரன் பண்ணிட்டாங்கன்னா இப்ப சபைக்கு என்ன வந்துருந்துறீங்களா? என்ன வந்துடும்? என்ன வரும்? ஒவ்வொரு சகோதரனும் இந்த மாதிரி மனநிலைமை வந்துட்டாங்கன்னா இவங்க தேவனால கொண்டு வரப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல தங்களுடைய இருதயத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, எல்லா சகோதரரும் இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த சபை எப்படி இருக்குறீங்களா? எப்படி இருக்கும்?
சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க. தேவன் அவரை அழைத்திருக்கிறார் மற்றும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார் என்பதை நாம் நமக்கே பரிந்துரைக்க வேண்டும். எப்போதெல்லாம் சத்தியத்திற்குள் வந்திருக்கின்ற ஒருவரை நாம் காண்கிறோமோ நாம் நம்மிடமே கூற வேண்டியது, சரி, மாம்சத்தின்படி அவர் என்னவாக இருந்தாலும் அது முக்கியமல்ல. தேவன் அவருடைய இருதயத்தின் நன்மையான, உயர்தரமான, உண்மையான ஏதோ ஒன்றை கண்டுள்ளார். அதனாலதான் என்ன பண்ணிருக்காருங்க, அவருடைய இருதயத்துல நன்மையான உயர்தர ஏதோ ஒண்ணு அவர் தேவன் பார்த்ததுனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டிட்டு வந்திருக்கிறாருங்கிற எண்ணத்தை முதல்ல நம்மளுடைய மனசுல பதிச்சிட்டோம்னா, இப்ப நம்ம யாருடைய சித்தத்துக்கு இசைவாயிருவோம் தெரியுங்களா? யாருடைய சித்தத்துக்கு இசைவாயிருவோம்? தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம இசைவாயிருவோம். என் கூட உள்ள சகோதரனுக்கு அப்ப நான் என்னவா மாறணும்னா, ஏதோ உயர்தர பண்புனாலதான் தேவன் கூட்டிட்டு வந்தாருன்னா நான் இனிமே அவருக்கு எப்படி இருப்பேன்னா காவலாளியா இருப்பேன். அவருக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யாருக்கு ஆன மாதிரி இப்போ எனக்கு ஆன மாதிரி இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க. மேலும் தேவன் அவரை ஒரு புத்திரன் போல நடத்துவதால் அவர் சகோதரராக மேன்மையாய் கருதப்பட வேண்டும் என்பதே அந்த மனுஷனுடைய சுபாவத்தின்படியான பண்புகளின் அடிப்படையில் அவரை நம்மால் மேன்மையாக எண்ண முடியவில்லை என்றாலும் சமயம் வாய்க்கும் போது நாம் அவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். நாம் நமக்கு கூட்டாளியாக தெரிவு செய்யும் ஒருவராக அவர் இல்லாமல் இருக்கலாம் என்றாலும் தேவன் நம்மை மேன்மையாக கருதுவதை காட்டிலும் அந்த சகோதரனை மிக மேன்மையாக கருதலாம். இதை உணர்கையில் இது நம்மை மிகவும் மனத்தாழ்மை கொள்ளவும், மேலும் அந்த சகோதரமிருந்து நாம் என்னென்ன உதவிகரமான பாடங்களை பெற முடியுமோ அதை கற்றுக்கொள்ளவும் செய்யும். அப்படின்னா நீங்க என்ன இப்ப என்ன நம்ம மனசுக்குள்ள முடிவு எடுக்கணும் தெரியுங்களா? என் பக்கத்தில் உள்ள சகோதரனால எனக்கு என்ன இருக்கு? எதுக்கான பாடம்? என்ன பரலோகம் கொண்டு சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு பாடம் யார் மூலமா நான் கற்றுக்கொள்ள போறேன்? என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக சகோதரி மூலமா நான் என்ன பண்ண போறேன்னா கற்றுக்கொள்ள போறேன். இது முதல்ல யாருடைய ஒருத்தருடைய மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்து இதை பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய காரியத்தில் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கேள்வி, நம்முடைய சிந்தையில ஆலோசித்து வரக்கூடிய கருத்து, ஒரு சகோதரனை பார்க்கும்போது ஒரு சகோதரியை பார்க்கும்போது ஒரு நிகழ்வை நம்ம சபைக்குள்ள மற்ற நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் காணும்போது இந்த மனத்தாழ்மையை வளர்த்து கொள்றதுக்கு அடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா, இவ புது சிஷியனுடைய சிந்தை நமக்கு செயல்படுத்தல, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, செயல்படணும். அப்படி செயல்படும் போது முதல்ல அவங்க ஆலோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கருத்து கணத்துக்குரியதா அப்படிங்கிறத முதல்ல அவங்க யோசிக்கணும். கணத்துக்குரிய கருத்தா இருந்துச்சுன்னா, இந்த சிந்தையில ஒண்ணு வந்துருச்சு, இல்ல ஒரு பிரதரை பத்தி ஒரு பிரதர் சொல்றாங்க, ஒரு சகோதரியை பத்தி ஒரு சகோதரி சொல்றாங்கன்னு வைங்க, இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சகோதரனை பத்தி ஒரு சகோதரன் சொல்றாரு, தவறாகவே சொல்லட்டுமே, இப்ப முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும்? மனத்தாழ்மையை வளர்த்து கொள்றதுக்கு என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்னா இதுதான் யோசிக்கணும். அப்படி இருக்குமானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, கணத்துக்குரியதுன்னா இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஊக்குவிக்கக்கூடியது அவ்வாறு இல்லாவிடில் உடனடியாக அது வெறுத்து ஒதுக்கப்பட்டு தீமையின் ஆதிக்கமாக சிந்தனையிலிருந்து உடனடியாக அதை என்ன பண்ணணும்னா அகற்றிடணும். உதாரணத்துக்கு நான் சொன்னதை எடுத்துக்கிறேன். ஒரு சகோதரனை பற்றி ஒரு சகோதரன் தீமையை அவங்கள்ட்ட சொல்றார். இப்போ நீங்க என்ன எடுக்கணும்? தீமையான உங்களை பற்றியே பேசிட்டாருன்னு வச்சுக்கலாம், ப்ராக்டிக்கலா நம்ம வச்சுக்கலாம். அப்போ உடனே நம்மளுக்கு அந்த கருத்து கனமானதா இருந்தா, கனமானதும் கனம் இல்லாததுக்கும் நம்ம இனம் பிரிக்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு, வேத எழுத்துக்களை கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கும்போது இது கனம் உள்ளதா கனம் இல்லாததாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கும்போது இப்போ உதாரணம், ஒரு சகோதரன் வந்து உங்களை பற்றி ஒரு சகோதரன் போய் அந்த சகோதரன் உங்களை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அது இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னன்னா அந்த கணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கணத்துக்கான விஷயமா தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்து போகிற விஷயமான்னு சொல்லி பார்க்கணும். அப்படியா என்னை பற்றி பேசிட்டாரா, அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஒருவேளை பேசியிருந்தாலும் கூட அதை எப்படி கணத்துக்குரியதாக மாற்றலாம்னா, என்னுடைய சகோதரன் என்னை பற்றி என்ன சொல்றது வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னா, இப்படி ஒரு கருத்தை உள்ள வச்சுட்டாருன்னு வைங்களேன், அவருக்குள்ள என்ன வளராதுன்னா சாந்த குணம் வளராது, மாற என்ன வரும்? ஒரு புஷ் அங்கே உருவாகும். என்னது? அவர் என்னை பற்றி என்ன பண்ணிட்டாரு?
பேசிட்டாரா அப்படின்னா இங்க சார்ந்த குணம் மாறி வேற குணம் வெளிப்படும் இல்லையா? அப்ப அங்க உள்ள இன்னர் கேரக்டர் என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மனத்தாழ்மை இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆகாத கருத்தை தள்ளி விட்டுட்டோம்னா மனத்தாழ்மை என்ன பண்ணிட்டே இருக்கு தெரியுங்களா? வளர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அடுத்து இந்த சிந்தை தூய்மையானவற்றை பரிந்துரைக்கிறதா? ஒன்று கேட்டாச்சு, ஒரு விஷயம் கிடைச்சாச்சு, அதை பற்றி நீங்கள் ஆலோசிக்கும் போது ஒரு தவறான ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை ஆலோசிக்கும் போது ரெண்டு கருத்து வரும். மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கருத்து ஒரு சகோதரன் வந்து உங்களை பற்றி சொல்லிட்டு அந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, எப்படியோ இதில் கேள்விப்பட்டீங்க. இப்போ அதை ஆலோசிப்பீங்க இல்லையா மனசுக்குள்ள? இந்த சகோதரன் ஏன் என்னை பற்றி சொன்னார்னு ஆலோசிப்பீங்க இல்லையா? அப்போ ஆலோசிக்கும் போது உங்களுடைய சிந்தை என்ன பரிந்துரைக்கிறது உங்களுக்கு? போறேன் நான் போய் என்ன பண்றேன் உண்டு இல்லைன்னு அப்படி பரிந்துரைக்கிறதா? அவ ஏதாவது சொல்லுங்க, என்ன பரிந்துரைக்கிறது? அப்ப சிந்தை பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா? அது தேவனுக்கு ஏற்புடையதான் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும் இல்லைங்களா? ஒருவேளை இந்த சிந்தை தூய்மையானது என நிரூபிக்கப்பட தவறும் பட்சத்தில் மாபெரும் விளைவை எனக்கு என்ன பண்ண போகுதுங்க? இது ஏற்படுத்த போகுது. நான் பரலோகம் போகிறதுக்கு உண்டான வழியை இது என்ன பண்ண போகுதுன்னா தடை பண்ண போகுது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி இதை வந்து ஒரு கொடிய நோயை நம்ம என்ன பண்ணணும்னா கருதணும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே கேட்ட உதாரணத்தை விட ஒரு படம் போட்டு நம்ம காமிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னு வைங்க, உங்க வீடே பரவிடும். இந்த பொண்ணுக்கு மருந்தே இல்லை அப்படி வச்சுக்கலாம். இப்போ உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வருது? உடனே வீட்டை விட்டு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு என்ன இல்லை யோசிக்கிறதே வருத்தமா இல்லைங்களா? அதே மாதிரி அந்த சிந்தை உங்களுக்கு எதை பரிந்துரைக்குது அப்படிங்கிறதுல நீங்க பழக்கி வைக்கப்பட்டிருக்கணும் உங்களுடைய சிந்தைய இல்லைங்களா? இது தவறான விஷயம் அப்படிங்கிறத யார் ஒருவர் இதை வந்து அதை விரட்டி அடிக்கிறாரோ இல்லைங்களா? சிந்தை நமக்கு சிந்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதர். இந்த சிந்தையில ஒருத்தர் எப்படி இருக்காரோ அதை வச்சுதான் தேவன் அடுத்தடுத்த கிரியையில அவருடைய சிந்தையில பண்றார். நமக்கு தெரியும், நமக்கு இந்த புது சிஷியனுடைய சிந்தையை தேவன் எந்த இடத்துல வச்சிருக்காரு தெரியுங்களா? என்னைக்கு நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அளிக்கப்படுதோ அந்த ஒரு வெற்றிடம் காலியாகும் இல்லையா? அங்கதான் என்ன வைக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா புது சிஷியனுடைய சிந்தை கிரியை செய்யறதுக்கு வைக்கிறார். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிந்தை பரிந்துரைக்கக்கூடிய காரியம் ஒருவேளை தூய்மையற்றதா இருந்துச்சுன்னா அதை முதல்ல பிரதர் என்ன சொல்றாங்கன்னா விரட்டி அடிச்சிருங்க. விரட்டி நீங்க என்ன பண்ணுங்க? அடிச்சிருங்க. யாராவது குப்பையா தூங்குவோமா? குப்பையா தூங்குவோம். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தாழ்மை அங்க என்ன பண்ணாதுன்னா வளராது, மாறா என்னதான் நடக்கும் சொல்லி பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்க போகும் இல்லைங்களா? அடுத்த ஒரு கேள்வி, இது அன்புடைய சிந்தையா? இது பண்ண படிச்சு கேள்வி ரொம்ப பெருசா இருக்கு. அதனால இது அன்புடைய சிந்தையா? அது அன்பு செய்பவரோடு சம்பந்தப்பட்டதா? அது அன்பின் ஆதிக்கங்களை ஊக்கப்படுத்துகிறதா? அல்லது வெறுப்பு, ஆத்திரம், கோபம், பொறாமை ஆகியவற்றை அடையாளம் காண்பிக்கப்படுகின்றதா? பாருங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய சிந்தை ஒரு விஷயத்தை கேட்கும் போது அந்த ஆலோசனை ஒன்று வரும் இல்லையா, உள்ள இருந்து ஒரு கருத்து வரும் இல்லையா, பரிந்துரைக்கப்படும் இல்லையா, அந்த கருத்தை நீங்க எப்படி நீங்க சீர்தூக்கி பார்க்கணும்னா இது அன்பின் ஆதிக்கத்தை இன்னும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கா, இல்ல இதை நம்ம வெளிப்படுத்துறதுனால கோபமும் ஆத்திரமும் வரக்கூடியதா? ஒருவேளை இது அன்புடையதாக இருக்கும்னா உங்களுடைய சிந்தை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எனக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் இது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தீமையை என்ன பண்ணணும்னா விளைவிக்கக்கூடியதா. இது எல்லாம் என்ன சொல்லி பார்த்தோம்னா நம்ம மனத்தாழ்மையை வளர்த்து கொள்றதுக்கு, பயிற்றுவித்துக் கொள்றதுக்கு உண்டான ஒரு விஷயம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய சத்துருக்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அவருடைய சத்துருக்கள் யார் இருந்தாங்க? அவருடைய சத்துருக்கள் யாராவது இருந்தாங்களா? என்ன பிரதர்? அவருடைய வேலை, தேவனுடைய வேலை செய்ய விடாம பின்னாடியே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறையவே பண்ணாங்க, பரிசெயர் செய்யலாம். ஆனாலும் அவங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஜெபம் பண்ணியிருப்பாரு இல்லையா? அப்படின்னா அவருடைய சிந்தை எதை பரிந்துரைத்திருக்கும்? எதை பரிந்துரைத்திருக்கும் சொல்லி பார்த்தோம்னா கோபம் மூட்டுவதையோ ஆத்திரம் மூட்டுவதையோ என்ன பண்ணியிருக்காதுன்னா பரிந்துரைத்திருக்காது. அன்பின் ஆதிக்கத்தை அவருக்கு இன்னும் என்ன பண்ணியிருக்கும்னா பரிந்துரைத்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒருவேளை உங்களுடைய சிந்தை
புகழ்ச்சிக்குரியதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா? பவுல் சொன்னார் இல்லைங்களா, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ கடைசியாக சகோதரரை என்ன பண்ணுங்க, அதையே சிந்தித்து கொண்டு இருக்கு. அப்படின்னா இப்போ புகழ்ச்சி அப்படிங்கிறது உலகத்தில் பேசக்கூடிய புகழ்ச்சியை பற்றி இங்கே என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. மாறா இதை படிச்சிடலாம் சிஸ்டர். அப்போஸ்தலரும் நம் ஆண்டவராகிய இயேசுவும் இந்த உலகத்தால் தூசிக்கப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக எல்லா விதத்திலும் தீயனவற்றை தவறில்லாக பேசினார். இங்கு புகழத்தக்க என்ற வார்த்தைக்கு உயர் மதிப்புடைய ஜனங்களால் அறிந்து புரிந்து கொள்ளப்பட்ட சிந்தனையின் பொருளையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உயர் மதிப்புடைய ஜனங்களால் அறிந்து புரிந்து கொள்ளப்பட்ட சிந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு சகோதரன் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலையும் என்ன பண்ண தெரியுங்களா, என்ன பண்ண தெரியுங்களா, புகழ ஆரம்பிக்கும். அவரை பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, அவரை இன்னும் என்ன பண்ணுங்க, இந்த ஓட்டத்தில் என்ன பண்ணும், புகழாமல் நாம் குறையே சொன்னோம்னு வைங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச உற்சாகம் என்ன ஆகிடும் சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆகிடும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு சிந்தை எதுக்கு நேராக வழி நடத்துங்கிறது பிரதர் எழுதுறாங்கன்னா, தாழ்மை அப்படிங்கிறதுக்கு நேராக என்ன பண்ணும்னா வழி நடத்தும். அடுத்து சிந்தையில் ஏதேனும் புண்ணியம் உண்டா என்பதை நம்ம யோசித்து பிரயோகப்படுத்த வேண்டும். சரி, நம்மளுடைய சிந்தையில் ஏதாவது புண்ணியம் இருக்கா? புண்ணியம் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லது செய்யறது, உதவுறது, அப்படி வச்சுக்கலாமா? இப்போ நம்ம சிந்தையில் இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம யாருக்கு செய்யணும்? முதல்ல உங்க விசுவாச வீட்டாருக்கு நீங்க புண்ணியம் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களுக்கு ஒரு புண்ணியம் சாட்டப்பட்டிருக்குல்ல, அந்த புண்ணியத்துக்கு நீங்க ஏதாவது விலை கொடுத்து வாங்கினீங்களா அவர்கிட்ட? நாம ஏதாவது விலை கொடுத்து வாங்கினோம்னா இல்லை. அது அன்பைய அடிப்படையாக கொண்டு வந்தது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது கூடுமான வரையிலும் நம்ம என்ன பண்ணவங்களா இருக்கணும்னு பார்த்தோம்னா, நம்முடைய சகோதரர்களுக்கு புண்ணியம் பண்றதுக்கு எந்த வகையில் என் சகோதரனுக்கு நான் ஒரு புண்ணியம் பண்றதுக்கு, அவருக்கு ஏதாவது ஒன்று உதவி செய்யறதுக்கு என்னுடைய சிந்தை அப்படியே யோசிச்சே இருந்துச்சுன்னு வைங்க, இந்த சிந்தையில என்ன வராது, வேற எந்த விதமான அசுத்தமான காரியங்களும் எது வராதுன்னு பார்த்தோம்னா இந்த சிந்தையில வராது இல்லைங்களா? படிச்சு இது மட்டும் நாம் இயல்பாகவே தேவனுடைய பிள்ளைகளாக தெய்வீக வார்த்தை கூறும் அறிவுரைப்படி பின்பற்றவர்கள் நிச்சயமாக உதாரணமுள்ள ஜனங்களாக, உதவுகிற ஜனங்களாக, தெளிந்த புத்தியும் பலமும் உள்ள ஆவியை பெற்றவர்களாக, சகோதரர்களுக்கும் ராஜ்யத்தின் அடுத்த விலைக்கும் புண்ணியம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவங்க காணப்படுவாங்க. இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்றுவிக்கிறதுனால எது முதல்ல வரும் சொல்லி தெரியுங்களா? எது வரும் நம்ம மனசுக்குள்ள? எது வரும்? தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இப்போ தாழ்மைங்கிற உள்ள ஒரு விஷயம் வரும்போது, இப்போ ஒரு சகோதரன் நம்ம எப்படி பார்ப்போம்? கனத்துக்குரியவராக பார்ப்போம். ஒருவேளை அவர் ஆகாத சகோதரன் பிரதர் அப்படிங்கிறது இருக்கு, அவருடைய செய்கையில நடத்தையில விரும்பப்படாத காரியத்தில். அப்போ எப்படி பார்ப்போம்? அவரை எப்படி பார்ப்போம்? அவரு யாருனால கூட்டிட்டு வந்தவர்? உயர்தர பெரிய ஏதோ ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சு யார் கூட்டி வந்திருக்காங்கன்னா, சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். என் கூட உள்ள சகோதரன் ஆகாத சகோதரன், என் கூட இருக்கக்கூடிய சகோதரி ஆகாத சகோதரி, ஆனாலும் நான் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த அன்பு நம்மகிட்ட வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எப்படி இருப்போம்? இந்த நோக்கம் நம்மளுடைய மனசுல வந்துச்சுன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, பவுல் எழுதின இசைந்த ஆத்துமாக்களா பின்னாடி படிப்போம் நம்ம. இப்போ நீங்க பாடத்தை எப்பதான் முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க இல்லையா? முடிச்சிடலாம். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள தாழ்மை வெளிப்பட்டுச்சுன்னா, இந்த தாழ்மை போக 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 தாழ்மை உள்ளே இருக்கும், வெளியில எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம், சாந்தமா இருப்பாங்க. வசனம் படிச்சிடலாம். கலாத்தியர் 6:1 சகோதரரே, ஒருவன் யாவது குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். பாருங்க, நீங்க சாந்தமுள்ள ஆவியோட அப்படின்னா உள்ள இன்னர் கேரக்டர் என்னது? உள்ள இன்னர் கேரக்டர் சாந்தம், வெளிப்பாடு இல்லைங்களா? அப்போ இன்ன தாழ்மை, நானும் மனத்தாழ்மையும் வெளிப்பாடு சாந்தமாய். அப்போ சாந்த குணமுள்ள சாந்தமுள்ள ஆவியோட, அதை நம்ம படிக்கிற பேர் இல்லை. மயிரை பின்னி புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல்
சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இருக்க கடவுள் இல்லைங்களா? அப்படின்னா ஒருத்தருக்கு வெளிப்புறமா சாந்தம் காட்டுறாருன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்னன்னா அவருக்குள்ள உள்ள என்ன இருக்கு. மனத்தாழ்மையில அவர் என்ன பண்றாரு? ஒரு சகோதரி பேசுறாரா, திட்டாரா, திட்டட்டும், நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ணிடுறேன், ஜனங்கள் எல்லாரும் என்ன மதிக்கணும், அதனால நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். அப்படியெல்லாம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே மனசு அப்படியே இருந்துட்டாங்க, எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. ஏன் பொருட்படுத்த மாட்டாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு தெரியுங்களா? இவரை கூட்டிட்டு வந்தவர் யார்? கூட்டிட்டு வந்தவர் தேவன் கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா? இவர் எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு கனமான பாத்திரமா தேவன் எனக்கு என்ன பண்ணிருக்காருங்க வச்சிருக்காரு அப்படிங்கிற நோக்கம் வரும் உங்களுக்கு. அதனால எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப சாந்தமா எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நம்ம சொல்றோம்ல, எது நடந்தாலும் என் வாழ்க்கையில தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்காதுன்னு சொல்றோம்ல. சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளுடைய சுயத்தை வச்சுட்டோம்னா அப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை இல்லையா? அப்ப தேவன் எது செஞ்சாலும் அனுமதிக்க உடனே நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்க விட்டு சாந்தமா இருந்து தேவன் அதில் ஒன்று கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம காத்திருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய புத்திரர் இல்லையா? அப்போ நம்ம பார்க்குறோம் தாழ்மைக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இங்கே ஏன் தாழ்மை காமிக்க முடியாம மற்ற சகோதரனை கனமாக எண்ண முடியாதவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்கக்கூடிய தாளம் கரெக்டுங்களா? நான் இப்படி பண்றேன்னா சத்தியத்தில் நடக்கிறேன்னா சத்தியத்தின்படி நான் பெற்றுக்கொண்ட தாளம் சத்திய அறிவு கரெக்டுங்களா? இன்னொரு சகோதரனும் சகோதரியை பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பெற்றுக்கொண்ட அளவுக்கு என்ன பண்றாங்க பண்றாங்க. ஆனா இதை பார்க்கும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா தவறிடுறேன். என்னுடைய கண்ணோட்டத்திலேயே நான் யாரை பார்த்துடுறேன்? சகோதரனை பார்த்துடுறேன். என்னுடைய கண்ணோட்டத்திலேயே நான் சகோதரியும் நான் பார்க்கறதுனால தான் அங்க என்ன வருதுன்னா இந்த மனத்தாழ்மைக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அங்க நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும்போது படிச்சிடலாம் சிஸ்டர். அந்த அடுத்த இருந்து படிங்க, அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் அங்கிருந்து படிங்க. கர்த்தருடைய ஜனங்களில் இருவராகிய யாரேனும் ஒன்று போல் இருப்பதில்லை என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் சரியான பார்வை இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய சொந்த தாளந்துகளை குறித்து தாழ்மையாக எண்ணுவோம். நாம் இவ்வாறாக எண்ணலாம், அதாவது என்னிடம் இந்த பண்பில் அல்லது அந்த தாளந்தில் அல்லது கிருபையில் ஏதோ உள்ளது, ஆகையால் நான் கர்த்தருக்கு அதிகமாக கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய அயலானை காட்டிலும் எனக்கு அதிகம் உள்ளது என நான் என்னும் தாளந்தை என்னால் முடிந்த மட்டும் உண்மையாய் பயன்படுத்துகிறேனா என நான் சிந்திக்கிறேன். என்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் அவர்களிடம் குறைவாக இருந்தாலும் என்னிடம் இருப்பதை நான் பயன்படுத்துவதை காட்டிலும் அவர்கள் தங்களிடம் இருக்கும் அனைத்தையும் வெற்றிய வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். இப்படியாக இருந்தால் இந்த விஷயத்தில் அவர் என்னை விட சிறந்தவர் ஆவார். அப்ப நம்ம பாக்குறோம் தாளந்தை நீங்க ஒருபோதும் கம்பேர் பண்ணிடாதீங்க. அவர்கிட்ட இருக்கிற சின்ன தாளத்துல அவர் உண்மையானதே தேவனுக்கு பிரியமானதை செஞ்சா என்னை விட அவர் தான் யாரும் சொல்லி பார்த்தோம்னா சிறந்தவர் ஆகும் இல்லைங்களா? அப்போ இது நம்ம ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளுடைய சாந்த குணம் இருக்கு இல்லைங்களா? படிச்சிருங்க சிஸ்டர். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. பாருங்க, உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் என்னவா இருக்கணுமா? அப்படின்னா நம்மளுடைய தாழ்மை எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க. எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ணியிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன்னா நீங்க அன்பை வெளிக்காட்டணும்னாலும் எது தேவை தெரியுங்களா? எது தேவை? சாந்தம் தேவை. தொடர்ந்து படிச்சுங்க சிஸ்டர். எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீதிய பொறுமையும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் இருந்தா மட்டும்தான் நாம அன்பு காட்டுறதை என்ன பண்ணு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அப்ப இந்த விஷயம் நமக்குள்ள மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்த சகோதரனை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறுமா மாறாதுங்களா? நிச்சயமா மாறும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? பிரமாணத்தை நிறைவேற்றுறோம். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயா. அதனாலதான் சொல்லும்போது அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே இது ஆட்டோமேட்டிக்கா வளருங்க. இதுக்கு நீங்க எந்த செய்முறையும் செய்ய வேண்டியதில்லை. பவுல் அங்க சொல்றாரு, நீங்க ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றணும். இதை பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுடைய விஷயத்துல என்ன பண்ணணும் நடக்கும். இது நடந்துருச்சுன்னா இப்போ இந்த சிந்தை யாரோடைய சிந்தை மாதிரி ஆயிடுமா? கிறிஸ்துவனுடைய சிந்தை. அவர் எதுக்காவது அவருக்காக பண்ணிருக்காரான்னா எதுவுமே என்ன பண்ணல
பண்ணல, அவருடைய சகோதரனுக்காக, அவருடைய சகோதரிக்காக. இப்போ நம்ம எந்த இதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கானவைகளை அல்ல, நம்மளை மேன்மைப்படுத்த அல்ல, நம்மளை முதன்மைப்படுத்த அல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இதாகிறதுக்கல்ல, நாம் எதுக்காக தேவன் நம்மளை வச்சுக்காது பார்த்தோம்னா நம்மளுடைய சகோதரிகள் இல்லைங்களா? அப்போது இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கு எழுதுறார்? பிலிப்பு சபையாருக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா எழுதுறார் அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லைங்களா? அப்போது பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபை கண்டனத்துக்குரிய சபையா, இது அவங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இருக்கானா? இல்லவே இல்லை. படிச்சிருங்க சிஸ்டர். பரிசுத்த பவுல் பிற்காலத்தில் எழுதிய கடிதத்தில் பிலிப்பு சபையின் பொதுவான குணலட்சத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் மற்ற சபைகளுக்கு எழுதிய கடிதங்களில் நாம் கவனிக்கிறது போல எவ்வித கண்டனத்தையோ அல்லது திருத்துதலையோ பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் நான் காண்பதில்லை. ஒருவேளை இந்த பாடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? முடிச்சிடுறேன். இந்த பாடத்தை நாம சபையா இப்ப கேட்டுக்கோம் இல்லையா, எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி சொல்லல, இது ஒரு கண்டனத்துக்காக நம்ம இந்த ஒரு பாடம் தேவன் நம்ம கொடுத்துருக்காருன்னா இல்ல. தேவன் நம்ம மேல என்ன வச்சிருக்காருங்க? அன்பு வச்சிருக்காரு, நம்ம மேல அதிகமான அக்கறை வச்சிருக்காரு. நம்ம ஆவியில வளர்ந்து கொண்டிருக்கோம், இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? வளர்றதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு அங்க தந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து படிங்க சார். பிலிப்பியருக்கு அவர் எழுதிய கடிதம் அழகானதாகவும் அன்பானதாகவும் இருக்கிறது. மேலும் அது அவருக்கும் சபைக்கும் உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. இந்த சபையானது இதுவரைக்கும் நாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்மள்ட்ட குறைவு இருந்தா கூட அதை நிறைவாக்குற தேவனை நம்ம அப்பாவா கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய குறைவுகள் எதுங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம போகக்கூடிய நிறைவுன்னு ஒன்று இருக்கு, அதை யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வரக்கூடிய நாட்களில் பயணம் பண்ணணும். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை இல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ நிறைவாக்குவார் இல்லைங்களா? அப்போ நம்மளால என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளால என்னவா இருக்க முடியும்? அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மட்டும் படிச்சிருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் நம்மளால இதை செஞ்சோம்னா என்னவா இருக்க முடியும்? இதையெல்லாம் நம்மளால செஞ்சுட்டோம்னா நம்மளால என்னவா இருக்க முடியும்னா ஏக சிந்தை, ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒட்டிய சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அன்னைக்கு பவுலோடைய சந்தோஷம் இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா இது யாருடைய சந்தோஷமா இருக்கும்? நம்முடைய சந்தோஷம் மட்டும் இல்ல, இது தேவனுக்கு விருப்பமானதாக இருக்கும் என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த ஒரு பாடத்தின் மத்தியில நம்ம நிறைவேற்றுகிறோம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.